जय राधा माधव कुंज बिहारी। जय राधा माधव कुंज बिहारी। गोपी जन वल्लभ गिरिवरधारी। गोपी जन वल्लभ गिरिवरधारी। यशोदनंदन व्रज जन रंजना। यशोदनंदन व्रज जन रंजना। यमुनतीरावनचारी। यमुनतीरावनचारी। जय राधा माधव कुंज बिहारी। गोपी जन वल्लभ गिरिवरधारी। यशोदानंदन व्रज जन रंजना। यमुनतीरावनचारी। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। जय राधा माधव कुंज बिहारी। गोपी जन वल्लभ गिरिवरधारी। यशोदानंदन व्रज जन रंजना। यमुनतीरावनचारी। यमुनतीरावनचारी। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, शिल प्रभुपाद की जय।
सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेमवर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोस्तुते असाधु साधु दादायिन्नति नीचोतचाकर आनमुञ्चकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஜெகநாத் ரத யாத்திரை இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு ஜெகநாதரை பற்றியும் அதே போல ரத யாத்திரை அதனுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்ணலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கணும். திரும்பி திரும்பி பார்க்கறத விட இந்த பக்கம் வந்துடுங்க. இந்த பக்கம் பார்த்து பின்னாடி டேட்டிஸ் பின்னாடி முதுகு காட்ட வேண்டாம். இந்த பக்கம் வந்துடுங்க. ஓகே. ஜெகநாதர் இந்த ரூபமானது பொதுவாக பக்தர்களுக்கு மத்தியில கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான ஆச்சரியத்தை உண்டுபடுத்தக்கூடிய ரூபமாக தான் இருக்கு. அந்த ரூபத்தை யாராலையும் என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்கவே முடியல. ஜெகநாதரை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா சாஸ்திரத்துல ஒரு அளவுகோல் கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் கொடுக்குறாங்க. கிருஷ்ணரை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய அளவுகோல் இவ்வளவுதான். கிருஷ்ணரை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்றாங்க. கிருஷ்ணரை நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கிருஷ்ணரை நீங்க புரிஞ்சுக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்க கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு மண் எடுத்துட்டு இதுல எவ்வளவு மண் இருக்குன்னு கேட்டோம் அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? நம்ம ஒரு கைப்பிடி மண் சொல்ல முடியுமே தவிர இது எவ்வளவு மண் இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எண்ணி சொல்லிட முடியாது. அது போல ஒரு அளவுகோல் கொடுக்குறாங்க. அப்படிதான் ஜெகநாதர் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு அளவுகோல் அழகா கொடுக்குறாங்க. என்ன அளவுகோல் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துக்கோங்களேன். ஸ்ரீமத் பாகவத்துல ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பகவானுடைய பல்வேறு விதமான சக்திகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பகவான் எப்படி இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார், எப்படி பாதுகாக்கிறார், எப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள்லாம் இருக்காங்க, எப்படிப்பட்ட லோகங்கள்லாம் இருக்கு, எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாரு, விளக்குறார். அதுக்கப்புறம் பகவானுடைய பக்தர்களை பத்தி விளக்குறாங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய குணங்களை பத்தி விளக்குறாங்க. பகவானுடைய குணங்களை அநேகமா விளக்கிட்டு வந்த அந்த சுகதேவ கோஸ்வாமி என்ன தெரியுமா சொன்னாரு கடைசியா, இப்படிப்பட்ட கிருஷ்ணர் ஒருத்தரை வழங்குறார் இல்ல இப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னா அந்த நபர் எவ்வளவு பெரிய நபரா இருக்கணும், அந்த நபர் தான் ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம், அவங்க நேரடியா ஸ்ரீமதி ராதாராணியை பத்தியே விளக்கம் முற்படல. ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணியை பத்தி விளக்கம் முற்பட்டோம் அப்படின்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு புரியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால கிருஷ்ணரை பத்தி சொல்லிட்டு இப்பேற்பட்ட குணங்கள் இப்பேற்பட்ட பராக்கிரமுடைய அந்த கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்ன பண்றாரு, ஸ்ரீமதி ராதாராணிக்கு ரொம்ப பிரியமானவரா இருக்கார், அந்த ராதை கிட்ட மயங்கி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். அப்படின்னா நமக்கு இயல்பாகவே யாருடைய குணம் தெரிஞ்சு போயிடுது. இதனால யாருடைய குணம் தெரியுது நம்மளுக்கு, ஸ்ரீமதி ராதாரானுடைய குணம் தெரிஞ்சு போயிடுது. தனியா என்ன பண்ண தேவையில்ல, அவங்க ராதாராணியை பத்தி விளக்க தேவையில்லை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஜெகநாதரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் நேரடியாக ஜெகநாதரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜெகநாதரை பார்த்து ஒருத்தர் ஆச்சரியப்பட்டு அந்த ஜெகநாதர் மேல அவ்வளவு காதல் கொண்டு 18 வருடங்கள்
தன்னுடைய வாழ்நாள்ல கழிச்சார் அப்படின்னா, அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபுனுடைய குணங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்பேற்பட்ட அந்த சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பிரியமான ஒரு ரூபம் இருக்கு அப்படின்னா, அது எந்த ரூபம் தானே? ஜெகநாத ரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஜெகநாதருடைய உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ அப்படிதான் நமக்கு ஜெகநாதரை பத்தி என்ன பண்றாங்க? சாஸ்திரத்துல விளக்கம் முற்படுறாங்க. அதுல ஜெகநாதருடைய ரூபம் எப்படி தோன்றியது அப்படின்ற கொஸ்டின் வருது. நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். கிருஷ்ணர் எப்பயுமே ஆனந்த ஸ்வரூபமா இருப்பார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, துவாரகையில் இருக்கும் பொழுது எப்பயும் தன்னுடைய ராணிகளோட பட்டமகிஷிகளோட சந்தோஷமா தான் இருப்பார். ஆனா அப்பப்ப என்ன பண்ணுவார்னா, தூரமா போய் உட்காந்துப்பார். தனியா எதையோ நினைச்சிட்டு இருப்பார். கண்கள்ல இருந்து கண்ணீர் விடுவார். ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பார். இந்த பக்கம் வந்துருங்க. கிளாஸ் இந்த பக்கம் இருக்கு. நாங்க இந்த பக்கம் திரும்பி திரும்பி சொல்ல முடியாது. சேர்ல உட்காந்துருக்கோம் மட்டும் மேல உட்காரலாம். மத்தவங்க எல்லாம் இப்படி இந்த பக்கம் வந்து உட்கார ஆரம்பிச்சிருங்க. அப்ப கிருஷ்ணர் ரொம்ப துக்கமா இருக்கும் பொழுது எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்க இத. அப்ப அந்த துவாரகையில இருக்கக்கூடிய அந்த பட்டமகிஷிகள் எல்லாமே கேட்கறாங்களா கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா நாங்க உனக்கு எவ்வளவோ சேவை பண்ண முயற்சி பண்றோம். நீயும் ஆனந்தமா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா ஒரு சில சமயம் என்ன பண்ற? எதையோ நினைச்சிட்டு துக்கப்பட்டு இருக்க. என்ன உனக்கு துக்கம்? என்ன உனக்கு அதுல விஷயம்? துக்கத்துக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் பெருசா பேச மாட்டார். ஆனா அவங்களுக்கு குறிப்புனால புரிஞ்சு போயிடுது. ருக்மிணி போன்ற, சத்யபாமை போன்ற முக்கியமான பட்டமகிஷிகளுக்கு புரிஞ்சு போயிடுது. கிருஷ்ணர் யாரை நினைச்சு வருத்தப்படுறாரு? பிருந்தாவனவாசிகள் நினைச்சு வருத்தப்படுறாரு. கோபியர்கள் நினைச்சு வருத்தப்படுறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விட்டு வந்துட்டாரு இல்லையா? அந்த கோபியர்கள் நினைச்சு வருத்தப்படுறாரு. அவங்கள பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த துவாரகால இருக்க எல்லா பட்டமகிஷிகளும் யோசிச்சு பாக்குறாங்களா, அந்த கோபியர்களுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கும்? ஏன்னா கிருஷ்ணர் என்னைக்கும் ஆனந்தமா இருப்பார். ஆனா அந்த கிருஷ்ணர் ஒருத்தரை நினைச்சு எப்ப என்ன பண்றாரு? எப்பயுமே ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த கோபியருடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கும்? ஏன்னா நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு இப்படிப்பட்ட பக்தி தான் பண்ண சொல்றார். ஆராத்யோ பகவான் பிரஜேத தனயஸ் தத்தாம பிருந்தாவனம். அப்புறம் ரம்யா காச்சிதும் உபாசனா பிரஜவது யானேன வல்கல்பித. ஒருவர் ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்த மிக முக்கியமான நம்மளுக்கு கோட்பாடு என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை வழிபடுவதற்கு மிக சிறந்த வழிமுறை என்ன அப்படின்னா, கோபியர்கள் எப்படி வழிபட்டாங்களோ அப்படி வழிபடணுமா. கோபியர்கள் எப்படி வழிபட்டாங்க கிருஷ்ணரை? எந்த ரசத்துல வழிபட்டாங்க? மாதுரிய ரசம் அப்படின்னு ரசத்துல வழிபட்டாங்க. ஏன் மாதுரிய ரசத்துல வழிபட்டாங்க கோபியர்கள் கிருஷ்ணரை? ஏன் மாதுரிய ரசம் தான் ஹையஸ்ட்? ஏன் மாதுரிய ரசம் ஹையஸ்ட் சொல்லப்படுது? ஏன் அப்ப தாசியம் ஹையஸ்ட் இல்லையா? சக்கியம் ஹையஸ்ட் இல்லையா? வாத்சல்யம் ஹையஸ்ட் இல்லையா? மாதுரியம் ஏன் ஹையஸ்ட் சொல்லி சொல்றோம்? ஏன்னா நம்ம வழிபடுறோம் இல்லையா? சோ நான் வழிபட்டு அது ஹையஸ்டா தான் இருக்கணும் இல்லையா? நான் போற ஸ்கூல் தான் பெஸ்ட். மாதுரி ரசம் ஏன் பெஸ்ட்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா மாதுரி ரசத்துல மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணரை எல்லா ரசத்திலையும் சேவை பண்ண முடியும். அதனால மாதுரி ரசம் பெஸ்ட்னு சொல்லி சொல்லப்படுது. ஒருத்தர் மாதுரி ரசத்தில் இருக்கும்போது அவர் என்னவா இருக்கலாம்? தாசியத்திலையும் சேவை பண்ணலாம், சக்கியத்திலையும் சேவை பண்ணலாம், வாத்சல்யத்திலையும் சேவை பண்ணலாம், மாதுரியத்திலையும் சேவை பண்ணலாம். அதனாலதான் மாதுரி ரசம் பெஸ்ட்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோபியர்கள் நினைச்சு என்ன பண்றாரா? அழுதுட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்க? கிருஷ்ண இந்த பிருந்தாவனத்துக்கு இந்த துவாரகைக்கு பாக்குறதுக்காக வராங்க. இந்த பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாம் பாக்குறதுக்காக பலராமருடைய அம்மா வராங்க. யார் அது? ரோஹிணி அம்மா வராங்க. வந்த உடனே இந்த பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாம் சுத்தி நின்று கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த பிருந்தாவன லீலை எனக்கு சொல்லுங்களேன். கோபியர்கள் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்க, அந்த லீலைகள்லாம் நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஏன்னா கிருஷ்ணரை நாங்க அப்படி சேவை பண்ண முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ரொம்ப ஆசுவாசப்படுத்திக்கிட்டாங்க தன்னையே ரோஹிணி. சொன்னாங்க, இந்த லீலையெல்லாம் ரொம்ப உன்னதமானதுமா. இந்த லீலைகளை சொல்றதே பெரிய விஷயம். இத குறிப்பா கிருஷ்ணர் கேட்கக்கூடாது. கிருஷ்ணர் கேட்டாரும் ரொம்ப வருத்தப்படுவார். பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும் இல்லையா? அதனால வருத்தப்படுவார். ஆனா அவரை கூப்பிடாதீங்க. வெளியில ஒருத்தரை காவலுக்கு போட்டுருங்க. அந்த காவலுக்கு போட்டு என்ன பண்ணுங்க, இந்த லீலை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில சுபத்திரைய போட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க.
பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த லீலைகளை கேட்க கேட்க அந்த துவாரகால இருக்கக்கூடிய அந்த பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாருமே ஒரு பொம்மையை போல மாறிட்டாங்களே. எல்லாரும் அப்படி ஆன்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். இந்த லீலைகளை கேட்டே இருக்கும்போது சுமித்ரா என்ன யார் வந்தாலும் முன்னாடி வந்து உட்காருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா. கீழே உட்காந்துருக்கோங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க. மாதாஜி இந்த பக்கம் வந்து உட்காரலாம், இடம் இருக்கு. பிரபுபாதம் இந்த பக்கம் உட்காருங்க. தூரமா உட்காந்தீங்கன்னா கிளாஸ் உங்களுக்கு விடுபடாது, சரியா கேட்காது. அப்ப அந்த லீலைகளை கேட்க கேட்க சுபத்ரா இருக்கா இல்லையா, சுபத்ரா என்ன பண்றா, அவ கேட்டுட்டு இருக்கா. கேட்க கேட்க என்ன ஆகுது அப்படின்னா அஷ்டவிகார பாவம் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. இந்த பாவங்களால, பக்தி பாவத்தினால அவருடைய கண்கள்லாம் பெரிதாக ஆரம்பிக்குதான், கை கால்கள்லாம் உள்ள இழுத்துக்க ஆரம்பிக்குதான். அவன் ஒரு பொம்மை மாதிரி மாறி போயிட்டான், மரக்கட்டை மாதிரி மாறி போயிட்டான். இதை பார்த்துட்டு இருந்தா, தூரமா வந்து பலராமர் பார்த்துட்டு இருந்தார். அவர் பக்கத்துல வர்றார். என்னமோ நடக்குது இங்க அப்படின்னு வந்து கேட்கிறார். அவர் என்ன பண்றாரு, இப்ப கிருஷ்ணலீலைய கேட்க ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணலீலைய கேட்க கேட்க அவருக்கும் ஆனந்தம் அதிகமாகுது. அவருடைய கண்களும் பெரிதாக ஆரம்பிக்குது. அவருடைய கைகள் எல்லாம் உள்ள சுருங்க ஆரம்பிக்குது. அவரும் மரக்கட்டை மாதிரி மாறிட்டார். இதை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் கேட்கிறாரு, தன்னுடைய லீலை தான் கேட்கிறாரு. தன்னுடைய லீலை கேட்டு தானே எப்படி பண்றார், ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆனந்தத்துல அவருக்கு கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் வர ஆரம்பிக்குது. அவருடைய கண்கள் ரொம்ப பெரிதாக ஆரம்பிக்குது. கை கல்கால உள்ள சுருங்க ஆரம்பிக்குது. அவரும் அப்படி மாறிட்டார். அதுக்கப்புறம் நாரதர் வரார். நாரதர் வரான்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு தங்களுடைய இந்த பாவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நாரதர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கேட்கிறார், கிருஷ்ணா என்னமோ புதுசா ஒரு ரூபத்தை காட்டினேன், நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உன்னுடைய ஆல்பம் எல்லாம் என்கிட்ட இருக்கு, உன்னுடைய போட்டோ ஆல்பம் எல்லாமே என்கிட்ட இருக்கு இல்லையா. நான் என்ன பண்ணிட்டேன், உன்னுடைய விஸ்வரூபத்துல இருந்து எல்லாம் பார்த்துட்டேன். இதை நான் பார்த்த மாதிரியே தெரியலையே எனக்கு அப்படின்னு கேட்டேன்னா, ஆமா நாரதா, ரொம்ப ரகசியமான ரூபம், இந்த ரூபத்தை நான் வெளிக்காட்டினதே கிடையாது. ஆனா என்ன பண்ண போறேன், கூடிய விரைவில் ஜெகநாதபுரி அப்படின்ற இடத்துல என்ன பண்ண போறேன், ஒரு ராஜாவின் மூலியமாக ரூபத்தை நான் வெளிக்காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கோடு விட்டார். இப்படியாக இந்த கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேருடைய ஆனந்தத்துடைய வெளிப்பாடு அப்படின்றதா இந்த ரூபம். அதெல்லாம் சொன்ன நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இந்த ரூபத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய மகாபிரபு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த ரூபத்தை பாக்குறதுக்காக தான் 18 வருஷம் காத்துட்டு இருந்தார். 18 வருஷம் அங்கே தங்கிறார். அதனாலதான் இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட தான் நமக்கு தொடர்பு இருக்கு, இந்த ஜெகநாதபுரியினுடைய தொடர்பு இருக்கு. சரி, இந்த ஜெகநாதபுரியினுடைய தொடர்புல சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், சைத்தன்ய மகாபிரபுக்கும் ஜெகநாதபுரிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஜெகநாதர் கதை நிறைய பேர் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சைத்தன்ய மகாபிரபுவோட எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ணரே பக்த ரூபத்துல வந்தார். வந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், ஒரு பக்தனுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்கணும் என்ன பண்றாரு, அவரு தன்னுடைய நடத்தையினால செஞ்சு காட்டுறார். அப்படி இருக்கும்போது அவர் சந்நியாசம் எடுத்துக்கிறார். திடீர்னுட்டு சந்நியாசம் எடுத்துக்கிறார். ஏன் சந்நியாசம் எடுத்துக்கிட்டார், அவருக்கு குடும்ப பிரச்சனையா கிடையாது, இல்ல சந்நியாசம் எடுத்து நிறைய பிக்ஷை கொடுப்பாங்க வாழ்க்கையை நடத்தலாம்னு நினைக்கிறாரா, கிடையவும் கிடையாது. அவர் சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என்னது, விருந்தாவனம் போகணும். ஏன்னா அவர் எப்ப போய் காசிக்கு போயிட்டு வந்தாரோ, எப்ப ஒரு குரு கிட்ட இருந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் கேட்டாரோ, அதுக்கப்புறம் அவருடைய நாக்குல இருந்து என்ன பண்ண முடியல, இந்த மந்திரத்தை பிரிக்கவே முடியல. அவர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரால் என்ன பண்ண முடியல, பாடமும் சொல்லி கொடுக்க முடியல. எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காரு, விருந்தாவனம் போகணும், விருந்தாவனம் விருந்தாவனம் போகணும், விருந்தாவனம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. சரி, விருந்தாவனம் போகணும் அப்படின்னா இந்த வேஷத்தோட போக முடியாது. சன்னியாசம் எடுத்துட்டு விருந்தாவனம் கிளம்பினான்னு சொல்லி என்ன பண்றாரு, சன்னியாசம் எடுத்துட்டு விருந்தாவனத்துக்கு ஓடுறாரு. கண்ணு முடி தெரியாம ஓடுறார். அப்ப என்ன பண்றாரு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர் என்ன பண்றாங்க, அவங்கள போய் ஏமாத்தி அங்க இருக்கக்கூடிய நதியவே பெரிய சமுத்திரத்தையே காட்டி தான் யமுனைன்னு சொல்லி ஏமாற்றி என்ன பண்றாங்க, அவளை சாந்திபுருக்கு ஏமாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்தது பின்னாடிதான் அதுக்கப்புறம் சச்சி மாதாங்க வராங்க. வந்து சைத்தன்ய மகாபுருட்ட 2 வரம் கேட்கிறாங்க. 3 நாள் நீ என்ன பண்ண, என் கையில சாப்பாடு நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, 3 நாள் நான் சமைச்சு கொடுத்தா சாப்பிடு, முதல் வரம். 2வது வரம், நீ இங்க ஜெகநாதபுரியிலே தங்கிடு, க்ஷேத்திர சன்னியாச தங்கிடு, நீ வேற எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா நீ விருந்தாவனம் போயிட்டா அப்படின்னா நீ எப்படி இருப்பன்னு யாருக்குமே தெரியாது. கணிசம் இங்க இருந்தனா பூரியில இருந்தாவது குறைஞ்சபட்சம் பக்தர்கள் அப்பப்ப இங்க வந்துட்டு போவாங்க, பூரிக்கு வந்துட்டு போவாங்க. அப்ப உன்னுடைய செய்தியை நான் என்ன பண்ண முடியும், கேட்டுக்க முடியும். நானும் வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வந்து பார்த்துட்டு போக முடியும், நீ பூரியிலேயே தங்கிடு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன சைத்தன்ய மகாபிரபு, அம்மா இல்லையா,
அம்மாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உடனே சரின்னு சொல்றாரு. நீ நீ செஞ்சு கொடுமா, நான் சாப்பிட்றேன். நீ சொன்ன அப்படின்னா நாங்க நவதீப்லயே தங்கிடுறேன். நான் பூரி கூட போல, நான் இங்க நவதீப்ல தங்கிடுறேம்மா, உன் கூட இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அம்மா சொல்றாங்களா, இல்லப்பா நீ எடுத்த ஆசிரமத்துக்கு அது உச்சிதமானது கிடையாது. நான் அப்படிப்பட்ட அம்மாவும் கிடையாது இல்லையா? உன்னை இங்கே வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது, அந்த அளவுக்கு பற்றுதல்லாம் கிடையாது. நான் ஒன்றும் மாயில கிடையாது. நீ என்ன பண்ணு, ஜெகநாதபுரிலேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க என்ன பண்றாங்க, 3 நாள் அந்த சச்சி மாதாவுடைய பிரசாத்தை என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு ஏத்துக்கிட்டார். 3 நாள் நல்லா கீர்த்தனை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். அப்ப சொல்றாங்க, விருந்தாவனம் நான் போறேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப எங்க போறேன், நானு பூரி போறேன் அப்படின்னு வருத்தத்தோட தான் இருக்காரு. அப்ப பக்தர்கள்லாம் சொல்றாங்க, மகாபிரபு உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. விருந்தாவனம்னா என்னது? விருந்தாவனம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஒரு சின்ன பாகம் தான் விருந்தாவனமா? கிடையாது. விருந்தாவனத்துல ஒரு சின்ன பாகம் தான் இந்த உலகமே. புரியுதா உங்களுக்கு? பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாத் ஊர்த்வமுதைத் புருஷः பாதோ சேஹா பவாத் புனः அப்படின்னு புருஷோக்தம் சொல்லுது. மொத்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, மொத்த ஆன்மீக உலகம் இருக்குல்ல, அந்த ஆன்மீக உலகத்துல ஒரு சின்ன இடம் தான் என்னது, இந்த பௌதிக உலகம். இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரத்துல ஒரு சின்ன மச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மச்சத்துக்கு எவ்வளவு இடம் இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா? அது போல பகவானுடைய சரீரத்துல இந்த பௌதிக சிருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன மச்சம் போல ஒட்டிட்டு இருக்கும், அவ்வளவுதானே. அப்ப மொத்த சரீரம் எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா கிருஷ்ணர் படைச்சதே மொத்தமே என்னதான், வெறுமனே விருந்தாவனம் தான். அந்த விருந்தாவனத்துல ஒரு சின்ன பகுதி தான் என்னது, இந்த பௌதிக உலகம் ஒட்டிட்டு இருக்கு. விருந்தாவனத்துல பௌதிக உலகம் ஒட்டிட்டு இருக்கே தவிர பௌதிக உலகத்துல விருந்தாவனம் ஒட்டிட்டு கிடையாது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப சொல்றாங்க, விருந்தாவனம் அப்படிங்கிறது ஒரு நிலப்பரப்பு இல்லப்பா. எந்த இடத்துல கிருஷ்ணனுடைய ஸ்மரணை நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கோ, எந்த இடத்துல நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த இடம் என்னதான் உண்மையில விருந்தாவனம் தான். ஏன்னா விருந்தாவனம் அப்படிங்கிற நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன இடம் பாக்குறோம்ல, அது மட்டும் விருந்தாவனம் கிடையாது. அவங்களுக்கு பேரு விருந்தாவன வாசிகளும் கிடையாது. நாம எல்லாரும் இப்ப சிறைவாசிகளா இருக்கும் இல்லையா? உண்மையில் நாம எல்லாருமே விரஜவாசிகளா மாறணும் இல்லையா? அதான் நம்முடைய ஆசை. சிறைவாசத்துல இருந்து விரஜவாசத்துக்கு மாறணும். அது எப்படி மாறுறது? எல்லாரும் அங்க போயிட முடியுமா? ஹோல் பாப்புலேஷன் அங்க போயிட முடியுமா? இந்தியாவில் இருக்க 120 கோடி அங்க போனது அப்படின்னா அது இடமே தாங்காது. அப்ப விருந்தாவனத்தை நம்ம போகணும் அப்படின்னா நம்ம இதயத்தை என்ன பண்ணணும், நம்ம விருந்தாவனமா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதனால எந்த இடத்துல கிருஷ்ணருடைய ஸ்மரணை இருக்கோ அது விருந்தாவனம், கிருஷ்ணருடைய சேவை இருக்கோ அதுதான் விருந்தாவனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா விருந்தாவனத்துல பாருங்களேன், நிறைய அசுரர்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்காக அவங்களாம் விரஜவாசிகள் சொல்லிட முடியுமா? அவங்களாம் விரஜவாசிகள் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன கிடையாது, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணது கிடையாது. அதனால எந்த இடத்துல கிருஷ்ண ஸ்மரணை இருக்கோ, எந்த இடத்துல கிருஷ்ண சேவை இருக்கோ அந்த இடம் தான் என்னது உண்மையில விருந்தாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு என்ன பண்றாரு, சமாதானம் ஆயிட்டார். சமாதானம் ஆயிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, சரி பூரி கிளம்பலாம், இன்னும் இங்கே உட்காந்து எவ்வளவு நாள் உட்காந்து இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய படையோட பூரிக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ பூரி கிளம்புறாரு அப்படின்னா அந்த ஜெகநாதபுரியினுடைய சரித்திரத்தை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஜெகநாதபுரியோட சரித்திரத்துல ஜெகநாதர் எப்பயோ வந்துட்டார். நம்மளுக்கு இந்திரதீப்ன மகாராஜன் எப்படி அந்த ஜெகநாதரை கொண்டு வந்தார், தாரு பிரம்மமா வந்தார் அப்படின்ற கதையெல்லாம் தெரியும். ஒரு கட்டத்துல என்ன ஆனது அப்படின்னா, இந்த ஜெகநாதபுரிய பௌத்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. மொத்த கோயிலையும் பௌத்த மதத்துக்கு உண்டான ஒரு கோயிலா மாத்திட்டாங்க. அங்க சடங்கெல்லாம் அப்படி நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஆதிசங்கர் தான் என்ன பண்றாரு, அங்க முதல்ல வந்து அந்த ஜெகநாதபுரியில இருக்கக்கூடிய அந்த பௌத்த பிச்சுக்களோட ஆர்குமெண்ட் பண்ணி அவங்களோட தர்க்கத்தில் ஈடுபட்டு அவங்கள தோற்கடித்து என்ன பண்றாரு, மறுபடியும் இந்த ஜெகநாதர் கோயில தான் பெற்றார். இப்படி நிறைய கோயில்களை பண்ணியிருக்காரு. காஷி கோயில பண்ணியிருக்காரு, அதே போல சிங்கேரி அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணியிருக்காரு, இங்க ராமேஸ்வரம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆதிசங்கருடைய ஆட்கள் தான் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. நீங்க ஜெகநாத்புரியே பாருங்களேன், அங்க பூஜை பண்றது இன்னைக்கும் ஆதிசங்கருடைய அந்த வழி வந்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மட்டத்தை என்ன பண்ணுவார், அவர் நிறுவிடுவார். அது போல அங்க ஜெகநாதபுரியில கோவர்தன் மட் அப்படின்னு ஒரு மட்ட நிறுவனாரம். அந்த மட்ட நிறுவனம் என்ன பண்றாரு, அங்கதான் அந்த ஜெகநாதருக்கான சேவையெல்லாம் பண்ண வச்சார். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அதிஷ்டான தேவதை இருப்பாங்க இல்லையா, ஒரு முக்கியமான தேவதை இருப்பாங்க. அது போல ஜெகநாத் கோயிலுக்கு யார் தெரியுமா அதிஷ்டான தேவதையா வச்சாரு, ஸ்ரீமதி ராதாராணியா வச்சாரு. யாரு, ஆதிசங்கரரே வச்சார். ஆதிசங்கரர் யார், ஒருத்தர் பிரம்ம சத்திய ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்லி சொன்னவரு. எல்லாமே பகவானுக்கு ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது, குணங்கள் கிடையாது, லீலை கிடையாது சொல்லி சொன்னவரு எதுல போய் விழுந்துட்டாரு,
ஸ்ரீமதி ராதாரனுடைய குணத்துல போய் விழுந்துட்டார். நம்ம ஜெகநாத அஷ்டத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, ரசானந்தோ ராதா சர்வசிய வபூர் ஆலிங்கன சுகோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே அப்படின்ற இந்த ஜெகநாத அஷ்டகத்தை எழுதினது யாருதான்? ஆதிசங்கரர் தான். யோசிச்சு பாருங்களேன், ஆதிசங்கர் எவ்வளவோ சேவை பண்ணியிருக்காரு. கோவிந்தாஷ்டகம் எழுதியிருக்காரு, கிருஷ்ணாஷ்டகம் எழுதியிருக்காரு, கனகதாரா ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டகம், நரசிம்மாஷ்டகம், என்னதான் எழுதல அவரு வைஷ்ணவருக்காக நிறைய எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, ஜெகநாதர் யாரு தெரியுமா? நீங்கெல்லாம் ஜெகநாதரா பாக்குறீங்க, நான் யாரா தெரியுமா பாக்குறேன்? ராதையினால யாரு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணப்பட்ட கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா, அவர் தான் ஜெகநாதர் சொல்லி சொல்றார். ஆதிசங்கர் ஜெகநாதரா பாக்கலையா, யாரா பாக்குறாரு? யார் ஒருத்தர் ராதையினால ஆலிங்கனம் பட்ட கிருஷ்ணா இருக்காரோ அங்க அவர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. சோ ஜெகநாதர் அவர் பார்க்கல, ராதா கிருஷ்ணனுடைய பிணைந்த ரூபமா தான் ஆதிசங்கரர் பாக்குறாருன்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட ஜெகநாத புரிக்கு தான் என்ன பண்றாங்க, நிறைய ஆச்சாரியில் வந்து சேவை பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்து ஆதிசங்கரர் பண்ணார். அதுக்கப்புறம் ஜெயதேவர்னு ஒருத்தர் வந்தார், ஜெயதேவ கோஸ்வாமின்னு வந்தார். அவர் என்ன பண்ணாரு, கீத கோவிந்தம் அப்படின்ற ஒரு பெரிய லிட்ரேச்சர் கொடுத்தார், ஒரு பெரிய காவியத்தை கொடுத்தார். அந்த காவியத்தை என்ன பண்ணுவார், தினமும் ஜெகநாதர் கேட்பாராம். அதை கேட்காம தூங்கவே மாட்டார் ஜெகநாதர். ஸோ கீத கோவிந்தம் ரொம்ப ஃபேமஸ், ஜெயதேவ கோஸ்வாமி இது. அதுக்கு பின்னாடி ராமானுஜாச்சாரியர் வந்தாரு, மத்வாச்சாரியர் வந்தாரு, விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்காச்சாரியர், வல்லபர், நாமதேவர், கனகதாஸ், கபீர்தாசர், இப்படி நிறைய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க, நிறைய அங்க சேவை பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, குரு கோவிந்த சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கிய மதத்தை நிறுவன அந்த தலைவர், அந்த ஆச்சாரியர், அவரு அங்க வந்தார. ஏன்னா அப்ப வந்து முஸ்லீம்கள் வந்து அந்த கோயிலை வந்து கைப்பற்றிட்டாங்களாம். அதனால குரு கோவிந்த சிங் அப்படின்ற ஆச்சாரியன் வந்து என்ன, அந்த வந்து ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த முஸ்லீம்ஸோட சண்டை போட்டு அவங்கள தோற்கடிச்சிட்டு அந்த முஸ்லீம் ராஜா கிட்ட நிறைய தங்கம் போட்டிருந்தான, தங்கத்தை எல்லாம் எடுத்து உருக்கி ஜெகநாதருக்கு குண்டலமா போட்டாரு. இன்னைக்கு கூட அந்த முஸ்லீமுடைய குண்டலம் தான் இன்னைக்கும் தங்க குண்டலம் தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படியாக ஜெகநாதருக்கு நிறைய சேவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜெகநாதருடைய கோயிலுக்கு தான் என்ன பண்றாரு, இப்ப யாரு போறது, சைத்தன்ய மகாபிரபு போறாரு. அப்படின்னா நித்யானந்த பிரபு போறாரு, அவரோட கதாதர பண்டிதர் போறாரு, முகுந்த தத்தர் போறாரு, ஜெகதானந்தர், தாமோதரர், ஸ்வரூப் தாமோதரர் எல்லாரும் போறாங்க. ஓரளவுக்கு எல்லாரும் கீர்த்தனை பண்ணிக்கிட்டே போறாங்க. இங்க இருந்து என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு, அந்த மேல இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை பார்த்தாரு. எந்த சுதர்சன சக்கரத்தை? மேல இருக்கும் இல்லையா, கோபுரத்துல இருக்கும் இல்லையா, அந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை பார்த்தாரோ இல்லையோ, பைத்தியம் பிடிச்சிருச்சு அவருக்கு. இதுக்கு மேல யாரும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓடுறாராம். முன்னாடி இருக்கிறது மரமா, முன்னாடி இருக்கிறது செடியா, முள்ளா, கல்லா, எதுவும் தெரியல, எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு ஓடுறாரு. அது வரைக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தா இந்த 8 பேரெல்லாம் என்ன பண்ண முடியல, அவங்கள பிடிக்கவே முடியல. பின்னாடியே மகாபிரபு ஓடி வராங்க, கௌரங்கான்னு ஓடி வராங்க, பிடிக்கவே முடியல. சைத்தன்ய மகாபிரபு ஓடியே போயிட்டார், ரொம்ப தூரம் ஓடி போயிட்டார். ஓடி போயிட்டு சிம்மத்வாரத்து மூலியமா என்ன பண்ணாரு, அங்க நேரா போய் பாக்குறாரு. ஜெகநாதருடைய பிரம்மாண்டமான அந்த கண்களை பார்த்தாரோ இல்லையோ, ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடாலு கீழே வந்துட்டார. விழுந்தவர் தான், எந்திரிக்கவே இல்லை. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எங்கேயோ இருந்து ஒரு சன்னியாசி ஓடி வந்தாரு, வந்து இங்க உயிரை விட்டுட்டாரு போல இருக்கே சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியா பாட்டாங்களா. ஏன்னா உடம்பு என்ன ஆகவே இல்லை, நகரவே இல்லை. சோ பாவத்துல நிறைய பாவங்கள் சொல்லப்படுது. அதுல பிரளய பாவம் அப்படின்னு ஒரு பாவம் இருக்கா. பிரளய பாவம் அப்படின்னா உயிரே போயிடுமா. அங்க சர்வ பட்டாச்சாரியர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் தான் அங்க பெரிய பண்டிதர். அவர் வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தானா இந்த இளம் சன்னியாசிய பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே அவர் ஆலோசனை பண்றாரு, இறந்து போயிட்டாரோ என்னமோ அப்படின்னு ஆலோசனை பண்றாரு. ஏன்னா அப்படிதான் கிடக்குறார். இதயம் துடிக்கவே இல்லை. சரி, இதயம் துடிக்கவே இல்லை. பல்ஸ் தொட்டு பாக்குறாரு, பல்ஸாவது கேக்குதா, பல்ஸும் கேட்கவே இல்லை. மூக்குல ஒரு பஞ்சு வச்சு பாக்குறாரு, பஞ்சும் நகரவே இல்லை. உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கிறார். ஆனா உயிர் போன மாதிரி தெரியல. எதனால தெரியுமா தெரியல, கண்கள் இருந்து மட்டும் கண்ணீர் தாரதாரையா வந்துகிட்டே இருக்கான். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, கண்களை மூடிக்கிட்டு அந்த ஜெகநாதருடைய ஸ்மரணையில கண்கள்ல தாரதாரையா தண்ணீர் கொட்டிட்டு இருக்கார். உயிர் இன்னும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். முகத்தில் இருக்கக்கூடிய சோபை இன்னும் குறையவே இல்லை. அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாரா, யார் இவ்வளவு இளமையான வயசுல, கண்களை பார்த்தோம் அப்படின்னா தாமரையை போல இருக்கு, கைகள் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட அவருடைய முட்டிக்கால் வரைக்கும் இருக்கு, அவருடைய உதடுகள் கோவை பழத்தை போல இருக்கு, அவர் போட்டிருக்கூடிய சரீரமும் ஆஜானு பாகனா இருக்காரு.
இப்படிப்பட்ட சன்னியாசி ஏன் இப்படி மூர்ச்சையை கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டு இருக்கார். உயிர் இருக்குன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய சேவகர் எல்லாம் கூப்பிட்டு ஜாக்கிரதை தூக்கிட்டு போக சொல்லிட்டாரு. தூக்கிட்டு போயிட்டு என்ன விசிறிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்கெல்லாம் ஓடி வராங்க, பின்னாடி ஓடி வந்தாங்களா இல்ல, ரன்னிங் ரேஸ் ஓடி வந்தா பின்னாடி இப்பதான் ஓடி வராங்க. நீங்க ஒரு சன்னியாசியை பாத்தீங்களா, சன்னியாசியை பாத்தீங்களா, ஒருத்தர் ஓடி வந்தாரு, அவர் எங்க பாத்தீங்களா, இங்கதான் இருக்காரு, சரோப பட்டாச்சாரி வீட்டு தூக்கிட்டு போனாங்க, பாருங்க சொல்றாங்க. வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா சரோப பட்டாச்சாரியர் வந்து ஆச்சரியப்பட்டாரா, ஒரு மனிதனால, ஒரு சாதாரண மனிதனால அஷ்ட விகாரங்களை எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒரு சில விகாரங்கள் வரலாம், கண்கள் தண்ணீர் வரலாம், மயில் கூச்சிடலாம், நாவு தழுதழுக்கலாம், உடல் நடுங்கலாம், இல்லைன்னா மயக்கத்துல கீழே விழுந்தல்லாம், இதெல்லாம் நடக்கும், ஒவ்வொரு தனித்தனே நடக்கும். ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன ஆனது, 8 பாவங்களும் ஒரே சமயத்து வந்ததுனால அவளால் நம்ப முடியலையா, இவர் மனிதன் தானா இல்ல மகா புருஷனான்னு என்ன பண்ணாரு, அப்பதான் ஆலோசனை பண்ண ஆரம்பிக்காரு. சோ அது பேசிட்டே இருக்கும்போது இந்த 8 பேர், இந்த 7 பேர் வந்து சேர்ந்தாங்க இல்லையா, வந்து பார்த்த பின்னாடி அவங்க கேக்குறாங்க, இவர் எப்படி எழுப்புறது இப்ப கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும், ரகசியம் தெரியும், மகாபிரபு எழுப்புறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ரீமத் பாகவத்துல இருந்து நிறைய ஸ்லோகங்கள், கிருஷ்ணனுடைய குணங்களை சொல்லக்கூடிய நிறைய ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். குறிப்பா ஸ்வரூப் தாமோதர் நிறைய ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை கேட்க என்ன பண்ணாரு சைத்தன்ய மகாபிரபு, கொஞ்சமா கண்களை திறந்து பாக்குறார். இப்படிதான் முதல்ல என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு, ஜெகநாதருடைய தரிசனத்தை எடுத்தார். அதன் பிறகு கொஞ்ச காலம் ஜெகநாதபுரியில இருந்தார். மறுபடியும் என்ன பண்ணாரு, வெளில பயணத்துக்கு போனார், சவுத் இந்தியா பயணம் எல்லாம் முடிச்சார். அப்ப ரத யாத்திரைக்கு அவர் திரும்ப வரவே இல்லை, ஸ்ரீலங்கா தங்கிட்டார், ஸ்ரீலங்கத்துல இருந்துட்டார். திரும்ப வந்துட்டார். இப்ப வந்ததுக்கு அப்புறம் ரத யாத்திரை வரப்போகுது. ஸோ ரத யாத்திரை வரப்போகுது. அதே போல இப்ப இங்க இருக்க போறது யாரு, சைத்தன்ய மகாபிரபு இருக்க போறார். சைத்தன்ய மகாபிரபு இருக்க போறார் ரத யாத்திரைக்குன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த நவதீபத்துல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம், சைத்தன்ய மகாபிரபு பார்க்கலான்ற ஆசையில எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம். இது எப்படி இருந்தது அப்படின்னா, விருந்தாவனத்துல ஹோலி அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. ஹோலி கொண்டாடுறதுக்கு பல ரீசன் இருக்கலாம், ஆனா கோபியர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன் தானே. என்ன ரீசன், கிருஷ்ணனோட விளையாடலாமா. ஏன்னா மத்த சமயத்தெல்லாம் விளையாண்டா திட்டுவாங்களாம், ஏய் என்ன சின்ன சின்ன பொண்ணுங்க நீங்க போய் பசங்களோட விளையாண்டு இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டுவாங்களாம். ஆனா ஹோலி அன்னைக்கு யாரும் திட்ட மாட்டாங்களா, யார் மேல வேணா யாரும் என்ன பண்ணலாம், கலரை போட்டு விளையாடலாமா. ஸோ எல்லா கோபிகளும் நினைச்சிட்டு இருப்பாங்களா, வருஷத்துக்கு ஒரு முறை ஹோலி எப்போ வரும், ஹோலி எப்போ வரும், கிருஷ்ணர் எப்போ பார்க்கலாம், கிருஷ்ணன் நம்ம எப்படி விளையாடலாம், அவன் காதை பிடிச்சி இழுக்கிறது, முடியை பிடிச்சி இழுக்கிறது இல்லையா, அவன் துணியை பிடிச்சி இழுக்கிறது, அவளை கலரை பூசுறது, இப்படி எப்படி கிருஷ்ணனோட விளையாடலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். அது கிருஷ்ண லீலையில. அதே போல கௌர லீலையில எல்லாரும் ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்களாம், எப்ப ரத யாத்திரை வரும், எப்ப ரத யாத்திரை வரும், எப்ப ரத யாத்திரை வரும்னு ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா ரத யாத்திரை வந்தா 2 விஷயம் நடக்குமா. ஒண்ணு, உள்ள இருக்கக்கூடிய ஜெகநாதர் வந்து எல்லாத்தையும் பாப்பாராம், அது ஒரு பெரிய லீலை. 2வது, அந்த ஜெகநாதரை பார்க்கக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு பார்க்க முடியுமா இல்லையா. இந்த ஜெகநாதரை மகாபிரபு எப்படி பார்ப்பார் அப்படிங்கறத பார்த்தா ஒரு ஆச்சரியமா. இப்ப இது வந்து நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரபுபாதர் வந்து முதல்ல விருந்தாவனத்துக்கு வரார். அமெரிக்கால பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு முதல்ல விருந்தாவனத்துக்கு வரும்போது அங்க மேற்கத்திய பக்தர்கள்லாம் இருக்காங்களே, குறிப்பா ஜெயபத மகாராஜ் எல்லாம் இருந்தார். அவங்களாம் ரொம்ப ஆவலா இருந்தாங்களாம், இப்ப பிரபுபாதர் வரப்போறார், விருந்தாவனத்துக்கு வரப்போறார், ரொம்ப காலம் கழிச்சு வரப்போறார், அவரோ தூய பக்தர், விருந்தாவனமோ தூய்மையான ஒரு இடம், இருக்கிறதோ ராதா கிருஷ்ணர், இவங்க வந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணலீலை வந்து பிரவாகமா போக போகுது. எப்படி பிரபுபாதர் ராதா கிருஷ்ணரை பார்க்க போறார், ராதா கிருஷ்ணர் பிரபுபாதர் எப்படி பார்க்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல இருந்தாங்களாம். ஆனா பிரபுபாதர் வந்து நினைச்சது செஞ்ச விஷயமே வேற இல்லையா. அவர் வரும்போது சிமெண்ட் எங்கன்னு தான் கேட்டு வந்தார். ஆனா பக்தர்களுக்கு இது ரொம்ப ஆனந்தமா, எது தெரியுமா ஆனந்தம், காலையில இந்த கோவிந்தம் ஆதி புருஷம் அப்படின்னு அந்த பஜனை போட்ட உடனே எல்லாரும் விக்கிரகத்தை பார்க்க வரமாட்டாங்களாம், அந்த விக்கிரகத்தை பார்க்கக்கூடிய பிரபுபாதரை பார்க்க வந்துருவாங்களாம். ஏன்னா நமக்கெல்லாம் கிருஷ்ண பலராமரை எப்படி பார்க்கணும்னு தெரியாது, அன்போட எப்படி பார்க்கணும்னு தெரியாது. பட் பிரபுபாதர் என்ன பண்ணுவாரு, அவங்கள பக்தியோட பார்ப்பாரு இல்லையா, அதை நாம பார்த்து கத்துக்கணுமா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, நாம் நேரடியா பகவானை பார்க்கறத காட்டிலும் அந்த பகவானை பார்க்கக்கூடிய பக்தர்கள் நாம் என்ன பண்ணும், முதல்ல பார்க்க தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி பகவானை பார்க்கறாங்க, அவங்க எப்படி பகவானை அணுவா பார்த்து ரசிக்கிறாங்க, பகவானை எப்படி அப்சர்வ் பண்றாங்கன்னு என்ன பண்ணும், பார்த்து தெரிஞ்சுக்கணுமா. ஸோ அப்படியாக இந்த சைத்தன்ய மகாபிரபு இப்ப யாரை பார்க்க போறாரு, ஜெகநாதரை பார்க்க போறாரு. பார்க்கறது மட்டும் கிடையாது, எல்லாரையும் பைத்தியமாக்க போறார் இல்லையா இந்த ரத யாத்திரைல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டவொடனே எல்லாரும் சந்தோஷத்துல எல்லாரும் கும்பலா வந்துட்டாங்களாம். அதுல முக்கியமா சிவானந்த சேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். எங்க
நவதீப்ல இருப்பார். அவர் பெரிய செல்வந்தர் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்க இருந்து ஒரு பெரிய யாத்திரை அரேஞ்ச் பண்ணுவார், டூர் அரேஞ்ச் பண்ணுவார். யாத்திரை நம்ம இன்னைக்கு அரேஞ்ச் பண்றோம்ல, அது போல யாரெல்லாம் போகணும், மகாபிரபுடைய ரத யாத்திரை பார்க்க யாரெல்லாம் போகணும்னு கேட்டா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே கை தட்டுவாங்க. நாங்க வரோம், நாங்க வரோம், நாங்க எல்லாம் கிளம்புங்க. பெரிய கும்பலா கிளம்புறாங்க. கும்பலா கிளம்புறாங்க அப்படின்னா ஒரே கீர்த்தனம், பயங்கரமான கீர்த்தனை பண்ணிட்டு வராங்க. ஸோ வரும் பொழுது இங்க பிரதாபருத்த மகாராஜன் இருந்தான். எங்க பூரியில பிரதாபருத்த மகாராஜன் தான் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஆசை சைத்தன்ய மகாபிரபு பார்க்கணும், சைத்தன்ய மகாபிரபு பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. மகாபிரபு சொல்றார், நான் அவனை பார்க்க போறது இல்லப்பா, எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. நானும் வந்து கிழிஞ்ச துணி போட்டுக்கிறேன், அவனும் பட்டு துணி போட்டுக்கிறான். நானும் தரையில படுத்துட்டு இருக்கேன், அவன் பட்டு மத்தியில படுத்துக்கிறான். நானும் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், அவனும் பெரிய விருந்து சாப்பிட்றான். எனக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தமே இல்லை, நான் போய் அவனை ஏன் பார்க்கணும்? பார்த்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்க. பாரு, சன்னியாசி போறாரு, சுவாமிஜி போறாரு, போயிட்டு 2 மணி நேரம் பேசுவாரு, பேசிட்டு நிறைய டொனேஷன் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்க. நான் போக மாட்டேன், மக்களுடைய பழிச்சொலுக்கு நான் ஆளாக மாட்டேன்னு சொல்றாங்க. பிரதாபருத்த மகாராஜனும் வந்து அலறான், துடிக்கிறான். சைத்தன்ய மகாபிரபு நான் பார்த்தே ஆகும்னு சொல்லி துடிக்கிறான். ஒத்துக்க மாட்டேங்கிறார். அப்புறம் என்ன பண்றான், அவன் நிறைய பக்தர்ல போய் பாக்குறான். போய் ஒருத்தரா கேட்கறான், ஸ்வரூப் தாமோதர் கிட்ட கேட்கறான், ராமானந்தராய் கிட்ட கேட்கறான், நித்யானந்த பிரபு கிட்ட கேட்கறான். கடைசியில் சரோப பட்டாச்சாரியருக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறான். இந்த ராஜாங்கம் தான், இந்த அரசாட்சி தான், இந்த ராஜ பதவி தான் எனக்கு வந்து மகாபுருடைய தரிசனத்துக்கு தடையா இருந்துச்சு அப்படின்னா இதை நான் விட்டுறேன். நான் என்ன பண்றேன், என்னோட ராஜ்யத்தை விட்டுட்டு நான் வந்துடுறேன், பிச்சைக்காரனா வந்துடுறேன். அப்பயா எனக்கு தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதெல்லாம் பார்த்து அவர் பெருசா யோசிக்கவே இல்லை, சைத்தன்ய மகாபிரபு பெருசா யோசிக்கவே இல்லை. ஆனா அவருக்கு மனசுல தெரியும், நல்ல பக்தன் தெரியும். சரி, டைம் வரட்டும், அவனுக்கு டைம் வரட்டும், நம்ம என்ன பண்ணலாம், தரிசனம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கார். அப்ப பிரதாபருத்த மகாராஜன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு நாள் மாடியில நின்றுட்டு இருக்கான். ரத யாத்திரை சமயம், பெரிய சப்தம் கேட்குது, பயங்கரமான கீர்த்தனம், அலறக்கூடிய கீர்த்தனம், சிம்ம கர்ஜனை பண்ணக்கூடிய கீர்த்தனம். சிவானந்த சேன் என்ன பண்றாரு, மாயாப்பூர்ல இருந்து பெரிய கும்பலே கூட்டிட்டு வராரு. பெரிய கும்பலா அப்படின்னா நூற்றுக்கணக்கான பக்தர்கள், தலைவர்களே வராங்க. தலைவர்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தாலும் அவங்க இவர் தொண்டர்கள் எவ்வளவு சொல்றது, ஆயிரக்கணக்கில் வராங்களாம். வந்தா இந்த சப்தத்தை கேட்ட அந்த பிரதாபருத்த மகாராஜன் என்ன பண்றா, சரோப பட்டாச்சாரிய கூப்பிட்டு கேட்கிறான், என்ன பெரிய சப்தம் வருது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். ஓ அதுவா, மாயாப்பூர் நவதீபத்துல இருந்து பக்தர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்க சைத்தன்ய மகாபிரபு பாக்குறதுக்காக ரத யாத்திரைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன என்ன பண்ற, சரோப பட்டாச்சாரிய எல்லாத்தையும் கை காட்டுறாராம், யாரெல்லாம் வராங்க. இங்க அத்வைதா, அவரு பாருங்க, அவர் தான் அத்வைத ஆச்சாரியர், அவர் தான் முகுந்த தத்தர், இவர் தான் ஸ்ரீவாஸ் பண்டிதர், இவர் தான் வந்து ஸ்ரீவாஸ் அங்கன் வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்ரீவாஸ் ஆச்சாரியர், இவர் தான் வந்து நித்யானந்த். இப்படி என்ன பண்றாரு ஒவ்வொருத்தரையும், அவரு இவர் தான் சிவானந்த சேன், இவர் தான் வாசுதேவ் கோஷ், அதான் வாசுதேவ தத்தா, ஒருத்தர் கை காட்டிட்டே வராராம். அப்ப அந்த ராஜா கேட்டானா, சரி இத்தனை பேர் வராங்களே, இவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு ஏதாவது செஞ்சிருக்காங்களா, யாராவது ஏற்பாடா? சைத்தன்ய மகாபிரபு ஏற்பாடு செஞ்சாருன்னா அவர் சன்னியாசியா இருக்க முடியுமா? அவரே சன்னியாசி, அவரே ஏற்பாடு பண்ண முடியும். சரி பக்தர்களா ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல, ஏற்பாடு பண்ணிட்டு வந்தா அவங்க பேர் பக்தர்களா? கிருஷ்ணர் பார்த்துப்பா நினைச்சு வந்துடணும். வாரத்துக்கு முன்னாடியே அங்க எனக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா, திங்கறதுக்கு சோறு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்கன்னா அப்ப கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லை தானே அர்த்தம். நான் யாரை நம்பி போறேன், கிருஷ்ணன் நம்பி போறேன். அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், கண்டிப்பா நமக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிதானே வச்சிருப்பாரு. இப்ப நான் வந்து ஒரு பெரிய செல்வந்தருடைய கல்யாணத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட கேட்க தேவையில்லை, சார் எங்களுக்கு ரூம் கொடுப்பீங்களா சார், டாய்லெட் பாத்ரூம், அட்டாச் டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்குமா சார், காலைல சாப்பாடு போடுவீங்களா சார் அப்படின்னு என்ன பண்ண தேவையில்லை, கேட்கவே தேவையில்லை. கேட்டா என்ன அது அவனுக்கு கேவலம். இல்ல வரதுக்கு முன்னாடி நீங்களே ரூம் புக் பண்ணிக்கிட்டு, நீங்களே ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணி, நீங்களே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவரை நினைப்பாரு, ஏன்டா நான் உன்னை இன்வைட் பண்ணிருக்கேன், என் இடத்துக்கு வந்திருக்கு, நீ பாட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன்னா அப்புறம் எனக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாரு இல்லையா? ஆனா பக்தர்கள் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்களாம் அப்ப அந்த காலத்துல, இல்லையா? நம்ம இப்ப அதை கம்பேர் பண்ண தேவையில்லை இல்லையா? நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ண வேண்டியதா இருக்கு ரூம் எல்லாம் இல்லையா, நவதீப் போறதுக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா அப்படி இருந்தாரா. அப்ப என்ன பண்ணார் பிரதாபருத்த மகாராஜா, உடனே ஆர்டர் பண்ணா, டேய் யாருங்க வாங்க, இந்த பக்தர்கள் எல்லாருக்கும் அறைகளை ஏற்பாடு பண்ணுங்க, நல்ல விருந்து கொடுங்க, ஜெகநாதருடைய மகாபிரசாதத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டார். எல்லா பக்தர்களும் ஒரே ஆனந்தம், இன்னும் கீர்த்தனை அதிகமாயிடுச்சான் இல்லையா, அதிகமா கீர்த்தனை குதிக்கிறாங்க, இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கீர்த்தனை பண்றாங்க, பிரசாதம் சாப்பிடுறாங்க. இந்த விஷயமானது சைத்தன்ய மகாபிரபு காது கேட்டது. கேட்ட உடனே ஆஹா வெரி குட் அப்படின்னு இம்ப்ரெஸ்லாம் ஆகலையாம் இல்லையா? இந்த சின்ன சின்ன விஷயத்துல இம்ப்ரெஸ் ஆக மாட்டார். அவன் ராஜாவுடைய வேலை பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு நான் ஏன் இம்ப்ரெஸ் ஆகணும் இல்லையா? இந்த உதவி பண்ணா அந்த உதவி பண்ணா இம்ப்ரெஸ் ஆனா எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கணும். அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவரு ரொம்ப சிம்பிளா விட்டார். விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, ரத யாத்திரை நேரம் வந்துடுச்சு, ரத யாத்திரை தொடங்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி குண்டிச்சா மார்ஜனம் எல்லாம் கதையெல்லாம் நம்மளுக்கு இதுல
சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லப்படுது. டைம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுல ரத யாத்திரை நாள், ரத யாத்திரை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல பாண்டு விஜய அப்படின்ற முதல்ல ஒரு சம்பிரதாயம் பண்ணுவாங்களாம். பாண்டு விஜய் அப்படின்னா உள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க, ஜெகநாதரை வெளியில கொண்டு வருவாங்க. பெரிய ரூபமா இருப்பாராம் இல்லையா, தாரு ரூபத்துல இருப்பார் இல்லையா, தாருன்னா பெரிய மரக்கட்ட ரூபம் இல்லையா, தாரோ பிரபன் தாரோ ஜெகநாத தாரோ ஹரே தாரோ பரபிரம்ம தாரோ ஹரேன்னு தான் பாட்டு பாடுறது உண்டு. அப்படி இருக்கும்போது ஜெகநாதர் எப்படி கட்டி கொண்டு வருவாங்க அப்படின்னா, பட்டு நாள் ஆன நூல் இருக்குமா, நல்லா மொத்தமா நூல் இருக்குமா, அந்த பட்டு நூலை என்ன பண்ணுவாங்க, நல்லா திரிச்சு வச்சுப்பாங்களாம். திரிச்சு என்ன பண்ணுவாங்க, ஜெகநாதரை அந்த பட்டு அந்த கைத்தால கட்டிடுவாங்களாம். கட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய பாண்டாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஜெகநாதரை தூக்குவாங்களாம். ஒவ்வொரு பாண்டாவும் எப்படி இருப்பாங்கன்னா யானை மாதிரி இருப்பாங்களாம், அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா ஜெகநாதர் அவ்வளவு பெருசா இருப்பாங்க இல்லையா, ஜெகநாத் பலதேவ சுபத்ரா 3 பேர் பெருசா இருப்பாங்கல்ல. என்ன பண்றாங்க, மெதுவா தூக்கிட்டு வருவாங்களாம். ஒரே சமயத்தில் தூக்க முடியாது, மெதுவா தூக்குவாங்க, டப்புன்னு வைப்பாங்க, தூக்குவாங்க, டப்புன்னு வைப்பாங்க, தூக்குவாங்க, இறக்கி வைப்பாங்க. இறக்கி வச்சா தரையில வைக்க முடியாது இல்லையா, அது என்ன பண்ணுவாங்களா, கீழே வந்து பில்லோ மாதிரி கொடுப்பாங்களாம். நம்ம இது சொல்றோம் இல்லையா, காட்டன் சொல்றோம் இல்லையா, ஸோ அதை போல காட்டன் பில்லோ மாதிரி கொடுப்பாங்களாம். அந்த பில்லோ கீழே வச்சு வச்சு துளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த பில்லோ கீழே வைக்கும் போது அது கீழே மரக்கட்டையெல்லாம் இருக்குமா, மரக்கட்டை அதுக்கு மேல பில்லோ வச்சு வைப்பாங்களாம். அந்த ஜெகநாதரை அது மேல வைக்கிறாங்களோ இல்லையோ, டம்முன்னு உடையுமா. உடஞ்சிருச்சுன்னா ரைட்டு, அடுத்த தூக்குவாங்க, அங்கிருந்து அடுத்த இடத்துல வைப்பாங்க, டம்முன்னு அடுத்து உடையுமா, அப்புறம் தூக்குவாங்களாம். அப்படி உடையும் போது அந்த பில்லோல இருந்து பறக்கும், அந்த பஞ்செல்லாம் பறக்குமா. அந்த பஞ்சை பாக்குறதுக்கே ஜெகநாதருக்கு அது புஷ்ப அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்குமா. ஸோ என்ன பண்றாங்க, மெதுவா தூக்கிட்டு ஜெகநாதர் ஜங் ஜல் ஜல் என்ன பண்றாங்க, ஆடிக்கிட்டு அந்த பாண்டாக்கெல்லாம் தூக்கிட்டு வராங்களாம். இதை பார்த்த சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, ஜெகநாதர் வந்து நின்று மணிமா 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 அப்படின்னு கத்துறாராம். மணிமா அப்படின்னா ஒரிசா லாங்குவேஜ்ல ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அப்படி கூப்பிடுவாங்களாம். அப்படி என்ன பண்றாரு, மணிமா மணிமான்னு கத்துறாரு. ஜெகநாதர் என்ன பண்றாங்க, மெதுவா வந்து மேரு பருவத்தை போல இருக்கக்கூடிய உயர்ந்த ரதத்துல கொண்டு போயிட்டு மேல வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் இப்ப சைத்தன்ய மகாபிரபு ரத யாத்திரை தொடங்கணும் அப்படின்னா கிருஷ்ணாஸ் கவிராஜ கோஸ்வாமி வந்து ரொம்ப ஆச்சரியமான விளக்கத்தை கொடுக்கிறாரு, ரத யாத்திரை எப்படி தொடங்குது அப்படின்ட்டு. பிரபுரா நித்யா ராதே கி லோகே ஹைலா சமத்காரா அன்ய ஆச்சுக் ஜகநாதே ஹேரா ஆனந்தோ பாரா அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னன்னா சைத்தன்ய மகாபுருடைய அந்த ஜெகநாத் ரத யாத்திரையை பார்ப்பதற்கு ஜெகநாதர் காத்துட்டு இருக்காராம் பெரிய கண்களோட. ஜெகநாதருக்கு ஏன்டா கண்ணு பெருசாச்சு அப்படின்னு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லுவோம். ஆனா இங்க என்ன தெரியுமா காரணம் சொல்றாரு, சைத்தன்ய மகாபுருடைய நடனத்தை பார்க்கறதுக்கு ஜெகநாதருடைய கண்ணு பத்தலையா, பெரிய கண்ணு கொண்டு பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படி ஜெகநாதருக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நடனத்தை என்ன பண்ணாரு இங்க சைத்தன்ய மகாபிரபு பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப கீர்த்தனம் தான் முக்கியம். ஜெகநாதருடைய ரத யாத்திரையில கீர்த்தனம் தான் முக்கியம். என்ன பண்ணார், கீர்த்தனுக்கு நிறைய குழுக்களை பிரிக்கிறார். 7 டிவைட் பண்ணார், 7 குழுக்களா பிரிச்சார். ஒவ்வொரு குழுலையும் 2 முக்கியமான பாடகர்கள். அந்த குழுல திரும்பி பாடக்கூடிய 5 பேர். ஏன்னா சும்மா ஒருத்தரே பாடிட்டா சரியா வராது, பின்னாடி பாடுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா, அதுக்கு 5 பேர். ஒவ்வொரு குரூப்லயும் 2 மிருதங்கம் இல்லையா, அதுக்கு மேல 3 பேர் டான்ஸ் பண்றவங்க. இப்படி ஒரு செட்டு, ஒரு டீம் இருக்குமா. இந்த டீம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு டான்ஸ் சைத்தன்ய மகாபிரபுடைய கீர்த்தன குரூப்பா இப்படிதான் இருக்குமா. இப்படி ஒரு குரூப் 2 குரூப் கிடையாது, 7 குரூப் இருக்குமா. ரதத்தை சுத்தி 7 குரூப் நடனம் ஆடிட்டு இருப்பாங்களா. திடீர்னு இன்னொரு குரூப்பும் சேர்ந்து வந்துடுச்சான், எங்கேயோ இருந்து வேற ஒருத்தர் கூட்டு வந்தாரு. மொத்தம் 8 குரூப் ஆயிடுச்சான். இப்ப 8 குரூப் என்ன ஆகுது, ஒரே சமயத்துல கீர்த்தனத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஜெகநாதர் பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு இந்த கீர்த்தனை இந்த குழுல கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருப்பாரு, மறுபடியும் அங்க கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருப்பாரு, மறுபடியும் அங்க கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா குழுக்களையும் சைத்தன்ய மகாபிரபு ஆடுற மாதிரி தெரிய ஆரம்பிக்குமா. அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவஹா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ராசலையில பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கிருஷ்ணர் ஒரு கோபியோட ஆடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்க இருந்து பார்த்தா அந்த கோபியோட ஆடுற மாதிரி இருந்துச்சு. அப்ப திடீர்னு பார்த்தா எல்லா கோபியோட என்ன பண்றாரு, கிருஷ்ணர் ஆடிட்டு இருக்காரு. அது தெரியவே இல்லை மத்தவங்களுக்கு. அது போல இங்க என்ன பண்றாருன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரே சமயத்துல 8 ரூபத்தை எடுத்து என்ன பண்றாரு, எல்லா கீர்த்தனத்தோட சேர்ந்து நடனம் ஆட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு முடிவு பண்ணார், இவர் கீர்த்தனம் பண்ண இவர் நடனத்தை பாக்குறதுக்கு அப்பப்ப என்ன பண்ணுவாரு, ஜெகநாதர் நின்றுடுவாரு. ரதம் போயிட்டே இருக்கு, பாண்டாக்கள் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
இழுத்துட்டு வரும்போது ரதத்தை நிறுத்திடுவார் ஜெகநாதர். கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாமே, இப்ப என்ன அவசரம், அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ண போறோம், டான்ஸ் பார்க்கலாமே நின்றுவாரம். இந்த பாண்டாக்கெல்லாம் பிடிச்சி இழுத்து இழுத்து பார்ப்பாங்க, ரதம் நகர்ற மாதிரி தெரியல. அப்புறம் சைத்தன்ய மகாபுரம் என்ன பண்ணுவாரு, ரதத்துக்கு பின்னாடி போய் முட்டிப்பார், டம் டம்னு என்ன பண்ணுவார், தன்னுடைய தலையை வச்சு முட்டிப்பார். முட்டா அப்புறம் கொஞ்சம் மெதுவா என்ன பண்ணுவார், ரதம் நகர ஆரம்பிக்குவார். அதுக்கப்புறம் மறுபடியும் இழுத்துட்டு வருவாங்க. இப்படியாக ரத யாத்திரை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு கீர்த்தனத்துல நடனமாடி ஏற்கனவே பக்தர்கள் எல்லாருமே பைத்தியம் ஆயிட்டாங்க, குதின்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சைதன்ய மகாபுரம் அவங்களுடைய கீர்த்தனத்துல அவங்களுடைய உன்னதத்தை, அவங்களுடைய உன்மதத்தை இன்னும் அதிகப்படுத்துறாராம். என்ன பண்ணாரு தெரியுமா, 8 குரூப்பையும் கம்பைன் பண்ணிட்டாரு. 8 குரூப் கம்பைன் ஆச்சு அப்படின்னா எத்தனை மிருதங்கம், 16 மிருதங்கம். 16 மிருதங்கம் 8 × 5 பாடகர்கள் எத்தனை, 40 பாடகர்கள் இல்லையா, நடனம் ஆடக்கூடியவர்கள். இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்களோ இல்லையோ, அந்த மொத்த இடமும், அந்த ஜெகநாத ரத யாத்திரை நடக்கூடிய மொத்த இடமும் பைத்தியம் ஆயிட்டாங்களாம், அப்படி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சைத்தன்ய மகாபுரம் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரே இருக்கிறத பார்க்கும் போதே தங்க வர்ணத்துல இருப்பார் இல்லையா, அந்த தங்க வர்ணத்தோட என்ன பண்றாரு அப்படின்னா சுத்தி 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 ஓடி வராராம், கீர்த்தனை பண்றாராம், பயங்கரமா சுத்துறாராம். அவர் சுத்துறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நெருப்பு பிளம்ப வச்சு சுத்தினா எப்படி இருக்கும், ஒரு நெருப்பு நம்ம ஒரு பந்தத்துல நெருப்பு தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு அந்த தீப்பந்தத்தை சுத்தினா எப்படி சுத்துமோ அது போல என்ன பண்ண சைத்தன்ய மகாபிரபு சுத்த ஆரம்பிக்கிறாராம். சுத்துறது மட்டும் கிடையாது, அவர் கண்கள்ல இருந்து தண்ணீர் பீச்சி அடிக்க ஆரம்பிக்குதான். எப்படி அடிக்குது அப்படின்னா, ஒரு சிரஞ்சில இருந்து தண்ணி எப்படி வெளில வரும் அது போல என்ன ஆகுது, அவர் சைத்தன்ய மகாபிரபு சுத்தம் பொழுது பக்தர்கள் உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிடுதான். எதனால, சைத்தன்ய மகாபிரபுடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீர்னாலேயே. அப்படி அழுகிறாரா, அப்படி கத்தறாரா, அவருடைய கை கால்கள்லாம் பிரிஞ்சு போற மாதிரி போயிடுதான், குதிக்கிறாராம். எந்த அளவுக்கு குதிக்கிறாரு அப்படின்னா, ஆகாசத்தை தொடர அளவுக்கு என்ன பண்றாரு, குதிக்கிறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவங்க சேர்ந்து குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு அப்படின்னா, முக்கியமான ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் சொல்றார். நான் அதை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த ரத யாத்திரை நடக்கும்போது கைகளை தூக்கிக்கிட்டு வந்து கிருஷ்ணரை பார்த்து இந்த அழகான ஸ்லோகங்களை சொல்லி அப்பப்ப நடுநடுவில் அடிக்கடி ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவார். அதுல ஒரு ஸ்லோகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், நமோ பிராமண்ய தேவாய கோபிராமணஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ அப்படி என்ன பண்றாரு, ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட், ரொம்ப முக்கியமான இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. நாஹம் விப்ரோ நச்சனரோ பதினாபோ வைஷ்யோ ந சூத்ரோ நாஹம் வர்ணி நச்ச கிருஹபதிர் நா வனஸ்தோ யதிர்வா கிந்து ப்ரோத்யான் நிகில பரமானந்த பூர்ணாமிருதாதிபிர் கோபி பர்த்து பத கமலயோர் தாச தாசானுதாசா அப்படின்ட்டு நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் என்ன கிடையாது, நான் பிரம்மச்சாரி கிடையாது, கிரகஸ்தன் கிடையாது, வானப்பிரஸ்தன் கிடையாது, சன்னியாசியும் கிடையாது. நான் அதுக்கான அப்புறம் என்னது, பிரம்மச்சாரியும் கிடையாது, நான் பிராமணனும் கிடையாது, சத்திரியனும் கிடையாது, வைஷ்யனும் கிடையாது, சூத்ரனும் கிடையாது. அப்ப நான் யாரு, கோபியர்களுடைய பக்தனுடைய 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 பக்தன் நான் அப்படின்னு என்ன பண்றாரா, 2 கைகளை உயர்த்தி சத்தமா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜயதி ஜயதி தேவோ தேவகி நந்தனோ நந்தனோசௌ ஜயதி ஜயதி கிருஷ்ண விருஷ்ணி வம்சோ பிரதீபஹ ஜயதி ஜயதி மேகஷ்யாமல கோமலாங்கோ ஜயதி ஜயதி பிருத்திவி பாரணாசோ முகுந்தஹ அப்படின்ட்டு பல்வேறு விதமான ஸ்லோகம் என்ன பண்றாரு சொல்ல ஆரம்பிக்கிறார். கடைசியில ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சார். அவருடைய நடனத்தை ஒரே ஒரு ஸ்லோகம், கடைசி ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். இதுதான் வந்து முக்கியமான காரணம் இந்த ஜெகநாத் லீலை நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்மளுக்கு சைத்தன்ய சரிதாமிரத்துல மத்திய லீலையில 13ஆம் அத்தியாயத்துல 113ஆவது ஸ்லோகமா இருக்கு. அவர் சொல்றாரு, சேத பரணநாதா பானோ யதிலாக மதன தஹனே ஜுரிகேனு அப்படின்னு சொல்லி சொல்றார். Now I have gained the Lord of my life, in the absence of whom I was being burned by Cupid and I was withering away அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப எனக்கு என்னுடைய பிராணன் கிடைச்சிருச்சு. எந்த ஒரு பிராணன் கிடைக்காதனால நான் வந்து காம தேவனுடைய தகனத்தினால எரிஞ்சிட்டு இருந்தனோ
அந்த அந்த தாபம் போய் இப்ப என்ன பண்ணிட்டேனா என்னுடைய பிராணனை மீண்டும் பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அர்த்தத்தை நம்மளுக்கு அடுத்தது ஆச்சாரியர்கள் காட்டுறாங்க. என்ன அந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் 12 வருடங்கள் விருந்தாவனத்துல வசிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? கிளம்ப போறார். எங்க போறாரு? மதுராவுக்கு கிளம்பிட்டார். கிளம்பி போகும்போது எல்லா கோபியர்களும் என்ன பண்றாங்க? கிருஷ்ணர் போகவே கூடாதுன்ட்டு வந்து நிறுத்தி பாக்குறாங்க. கிருஷ்ணர் சொல்றார், நான் கண்டிப்பா என்ன பண்றேன், திரும்ப வரேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் திரும்ப போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்றார். விருந்தாவனத்துல இருந்து மதுராவுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 20 கிலோமீட்டர், அவ்வளவுதான். 20 கிலோமீட்டர் போறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ, அவ்வளவு தூரம் போயிடுறீங்களா? அவ்வளவு தூரம் போனா நான் எப்படி உங்களை திரும்ப பாக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்களா? 20 கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு அவ்வளவு வருத்தம். ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்சவங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது. ஸ்ரீமதி ராதாராணி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கிருஷ்ணருக்கு பக்கத்திலே உட்காந்துட்டு இருப்பாங்களாம். உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 தோழி வந்து சொல்லுவாங்களா, ஒரு கோபி வந்து சொல்லுவாங்களா, ஷாமான்ற ஒரு கிளி பறந்து போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலா ஷாமா பறந்து போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். சொன்ன உடனே ராதைக்கு வந்து மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்களாம். ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? கிருஷ்ணர் தான் போயிட்டா நினைச்சிட்டாங்களாம். கிருஷ்ணர் எங்கதான் இருக்காரு? பக்கத்துல தான் இருக்காரு. ஆனா அவங்க என்ன பண்ண முடியல, அந்த பேச்சுக்கு கூட என்ன பண்ண முடியல, கிருஷ்ணர் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிற விஷயத்த அவங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையா. சோ அப்படி இருக்கும்போது இந்த கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கிருஷ்ணர் அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போறாரு, நான் திரும்ப வரேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த சத்தியத்தை வச்சு கோபியர்கள் திட்டுவாங்க, கிருஷ்ணா நீ சத்தியமே பண்ணா தயவு செஞ்சு, சத்தியம் பண்றது உனக்கு பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஏற்படுச்சு, அம்மா சத்தியம் உண்மையா நான் வந்துடுறேன் இல்லையா. நம்மளா இப்படி நிறைய சத்தியம் பண்ணும், சத்தியமா சொல்றா, ப்ராமிஸா சொல்றேன், லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ராமிஸ் போடும், லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ராமிஸ் பண்ணலாம், ரைட் ஹேண்ட்ல ப்ராமிஸ் பண்றா, ப்ராமிஸ் பண்ணி இப்படி எடுத்துப்பான், ப்ராமிஸ் நீ அழிச்சிட்ட, சரியா ப்ராமிஸ் பண்ற அப்படின்னா சொல்லுவோம் ஸ்கூல்ல இல்லையா. அது போல அங்க கிருஷ்ணர் ஒரு ப்ராமிஸா போட்டு வந்துட்டார். வந்தவர் திரும்ப போகவே இல்லை. மதுராவில இருந்து எங்க போயிட்டாரு? நேரா துவாரகைக்கு போயிட்டார். அங்க போயிட்டு துவாரகாநாதனா பெரிய அரண்மனையில 16,108 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டு பெரிய துவாரகாதேஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. கிருஷ்ணருக்கு ஏற்கனவே இப்ப வயசு 60க்கு மேல ஆகி போயிடுச்சு. ஆனா கிருஷ்ணர் யார பார்க்கவே இல்லை, இன்னும் இவங்களை போய் பார்க்கவே இல்லை, கோபியர்களை பார்க்கவே இல்லை. கிருஷ்ணருக்கு ஆசை இவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசை. எப்படி பாக்குறது? இப்ப நம்ம தனியா போனோம்னா அவங்க விட மாட்டாங்க, நம்மள விட மாட்டாங்க, இவங்களும் விட மாட்டாங்க, அவங்கள விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும், பொதுவான இடத்துல வச்சு பாத்துக்கலாம். சரி, எப்படி கூப்பிடுறது, அவங்கள எப்படி கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு. அப்ப சூரிய கிரகணம் ஏற்படுதான். சூரிய கிரகணம் ஏற்பட்டா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே ஒரு புனித ஸ்தலத்துக்கு வந்து நீராடிட்டு அங்க நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு நிறைய தான தவங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. சரி, சூரிய கிரகணம் வருது, சூரிய கிரகணத்தை நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே இன்விடேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறாங்க. இன்விடேஷன் யாருக்கு வருது? இங்க நந்த மகாராஜுக்கும் வருது. சூரிய கிரகணம், குருக்ஷேத்திரத்துல திருவிழா கொண்டாடுறோம், எல்லாரும் குடும்பத்தோட சகிதோட அதெல்லாம் வந்துருங்க. எல்லாம் போடுவாங்களா, பத்திரிகையில போடுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, நட்பும் புடை சோலை ஏதோ போடுவாங்களா, நட்பும் குடும்பம் புடை சோலை வாங்கன்னு சொன்னா ஒரு பேச்சுக்கு சொன்னா போதும், 3 நாளுக்கு முன்னாடி வந்து உட்காந்து வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி லெட்டர் எழுதி போட்டாங்க. நந்த மகாராஜா எடுத்து பாக்குறாரு, சூரிய கிரகணம் குருக்ஷேத்திரம் வரணும், யார் இதெல்லாம் போயிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அவருக்கு எங்கேயும் சுத்துறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. ஏன்னா எப்ப கிருஷ்ணர் அவங்கள விட்டு போனாங்களோ அவங்களுக்கு உயிரே போன மாதிரி. அவங்க பெருசா எங்கேயும் போறது கிடையாது. ஏன்னா எங்க போனாலும் இவங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் கிருஷ்ண பைத்தியம். இவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்களுக்கும் யாரையும் புரியாது. இந்த மக்கள் நினைக்கிறாங்களா, கிருஷ்ணரை விட்டு எப்படி ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியும் இவங்க நினைக்கிறாங்களா. வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்தர்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது, பக்தர்களுக்கு வெளியில் இருக்க பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது. அதனால இந்த பிரஜவாசிகள் பொதுவா வெளில போறதே கிடையாது. நம்ம இருக்கிறது இங்கே இருந்துக்கலாம், இங்க கிருஷ்ணஸ்மரில் இப்படியே நம்ம உயிரை விட்டுடலாம், வெளிலலாம் எங்கேயும் போவானு இங்கேயே இருப்பாங்களாம். அப்புறம் திடீர்னு நந்த மகாராஜருக்கு ஏதோ ஒன்று தென்பட்டுச்சான். எடுத்து பார்த்தாரு. எடுத்து பார்த்தா இன்விடேஷன்ல கீழே போட்டிருந்தது, இதுல சிறப்பு விருந்தினர் துவாரகாதீசன் கிருஷ்ணர் அப்படின்னு போட்டிருந்துச்சான். ஆஹா, யாரு வரது? வரது யாரு? கிருஷ்ணர் கிடையாது, வர்றது யாரு? தன்னுடைய பையன் வரான் இல்லையா. பையன் வரான்னு அவர் பார்த்தாரு, கிருஷ்ணர் வரலாம் பார்க்கல. நம்ம பையன் வரானா, துவாரகாதீசனா வரானா, ராஜாதி ராஜனா வரானா, போயிடலாம் நம்ம போயிடலாம் முடிவு பண்ணிட்டாரு. நந்த மகாராஜர் முடிவு பண்ணிட்டாரு, யசோதா, யசோத சொல்லுங்க, நம்ம கிளம்படி, நம்ம மூட்டையெல்லாம் கிளம்ப, நம்ம கிளம்பலாம். எங்க கிளம்புறது? குருக்ஷேத்திரது. நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. கிருஷ்ணர் வராண்டி, கிருஷ்ணர் வரானா, இப்பே கிளம்பலாம், மூட்டை முடிச்சலாம், எதுக்கு நம்ம இப்பே கிளம்பலாம். யசோதா கிளம்பிட்டா. 2 பேரும் ரொம்ப வயசானவங்க, தள்ளா ஆடிக்கிட்டு என்ன பண்றாங்க, எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, ரஜவாசிகள் எல்லாம் பாக்குறாங்க,
எப்ப இந்த 2 வயசான டிக்கெட் உள்ளே உட்காந்துட்டு இருக்குமே, நீ ரொம்ப உற்சாகமா எந்திரிச்சு 2 பேர் கிளம்புறாங்களேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஏ யசோதா, நந்த மகாராஜா, எங்க கிளம்பிட்டீங்க 2 பேரும்? எங்க ஊருக்கு கிளம்பிட்டீங்க? அப்படின்னு. நாங்களா குருக்ஷேத்திரம் போறோம். சரி, வயசாச்சு, இனிமேல காசி ராமேஸ்வரம் குருக்ஷேத்திரம் போய் உயிரை விட போறாங்க போல இருக்கு, வனப்பிரசம் எடுத்துட்டாங்க போல இருக்குன்ட்டு நினைக்கிறாங்க. சரி, போயிட்டு வாங்க, எங்களுக்கும் போய் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் திடீர்னு குருக்ஷேத்திரம்? கிருஷ்ணன் வரான், போறோம். கிருஷ்ணன் வரானா? என்கிட்ட சொல்லவே இல்லை, நாங்களும் வருவோம் இல்ல. எல்லாம் கிளம்புங்கடா. ஊரே கிளம்பிடுச்சு. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ரஜவாசிகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் பொட்டு பொடிச சிட்டு எல்லாம் கிளம்பிடுச்சுங்க அப்படின்னா பசுமாடெல்லாம் ஏக்கமா பார்த்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்குது. ஏங்களா அவங்களுக்கு யாரை பார்க்கணும் ஆசையா இருக்கு? கிருஷ்ணரை பார்க்கணும் ஆசையா இருக்கு. பசுமாடெல்லாம் கிளம்பிடுச்சுங்க. பசுமாடு கிளம்புனா கண்ணுக்குட்டி சும்மா இருக்குமா? கண்ணுக்குட்டியும் கிளம்பிடுச்சுங்க. ஸோ பசுமாடு, கண்ணுக்குட்டி, அங்க இருந்த பறவைகள்லாம் பேமேன்னு பார்த்துட்டு இருக்கா. நாங்க எப்ப கிருஷ்ணரை பார்க்கறது? சரி, நீங்களும் கிளம்புங்க. அங்க இருக்கக்கூடிய மயில், குயில், மைனா எல்லாம் கிளம்பிடுச்சுங்களா. இப்படி விரஜவாசிகள் மொத்தம் காலி பண்ணிட்டு எங்க போறாங்க எல்லாரும்? இப்ப குருக்ஷேத்திரத்துக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருந்தோம் அப்படின்னா குருக்ஷேத்திரத்துல பெரிய திருவிழா அரேஞ்ச் பண்ணிட்டார் கிருஷ்ணர். என்ன திருவிழா பேரு? சூரிய கிரகணம் திருவிழா. எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. திருவிழா அப்படின்னாவே கண்டிப்பா என்ன இருக்கணும்? நிறைய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் இருக்கணும். இதை நான் சொல்லல, இதெல்லாம் ஹரிவம்சத்துல இருக்கக்கூடிய கதையா சொல்றேன். பெரிய ஷாப்பிங் மால்லாம் ஏற்பாடு பண்ணாரா. 100கணக்கான ஷாப்பிங் மால் இருந்துச்சாம். என்ன ஷாப்பிங் மால் இருந்துச்சு? காலுக்கு போகக்கூடிய கொலுசுல இருந்து ஆரம்பிச்சு தலைக்கு வச்சக்கூடிய ரிப்பன் வரைக்கும் எல்லாம் ஷாப்பிங் மால். வளையல் வாங்குறவங்க வளையல் வாங்கிட்டு இருக்காங்க, தொங்கட்டா வாங்குறவங்க தொங்கட்டா வாங்கிட்டு இருக்காங்க, மூக்குத்தி வாங்குறவங்க மூக்குத்தி வாங்கிட்டு இருக்காங்க, பொட்டு வைக்கிறவங்க பொட்டு வச்சிட்டு இருக்கான், கையில மருதாணி வைக்கிற மருதாணி வச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஷாப்பிங் போயிட்டு இருக்கு. ஷாப்பிங் மட்டும் இருந்தா போதும், திங்கிறதுக்கு இடம் வேணுமே. இந்த பக்கம் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்டால்லாம் வச்சிருக்காங்களாம். எல்லாம் டிஃப்ரெண்ட் சட்பட், எல்லாம் சட்பட்லாம் என்ன பண்றாங்க? இந்த பக்கம் வகை வகையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் டான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. மகாபாரதம் ராமாயணத்துல டான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நிறைய பேரு ஆஹா சூப்பரா இருக்கு, என்ன தாளம் இது, என்ன ராகம் இது, எல்லாரும் ரசிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த பக்கம் எல்லாரும் நியாயம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரே பெரிய திருவிழா போயிட்டு இருக்கு. நிறைய ராஜாக்கள்லாம் இருந்தாங்களாம். அந்த ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய கிரீகத்தோட, முறுக்கு மீசையோட, கையில வாளோட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களாம். என்னடா என்ன பண்ணலாம்? அந்த ராஜா சும்மா இருக்கானா இல்லையா? அவனை போட்டு தள்ளிடலாமா? அங்க போய் பிடிச்சிடலாமா? உன்னை வேத்திடலாமா? அவனை வெட்டிடலாமா? அப்படின்னு என்ன பண்றான்? எல்லாரும் உட்காந்து வீரவசனங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்களாம். சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் எங்க போனாலும் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. வைகுண்டத்தையே கூட்டு போனாலும் அவங்க இயற்கை மாற போறது கிடையாது. அவன் வேலையை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் கிருஷ்ணர் உள்ள வராரு. கிருஷ்ணர் உள்ள வந்த உடனே எல்லா ராஜாக்களும் எந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் யாரு? கிருஷ்ணர் அப்பதான் ராஜாதி ராஜனா ஒரு காலத்துல இடையனா இருந்தான், யாரும் மதிக்கவே இல்லை. இப்ப துவாரகாதீசனா மாறிட்டால, எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க. கிருஷ்ணர் எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்றாங்க, கீழே வந்து நமஸ்காரம் பண்றாங்க. கிருஷ்ணர் அதையும் பார்த்துட்டே போறாரு. வெரி குட். போய் உட்காந்தார். கிருஷ்ணரை பார்த்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ரிஷிகள்லாம் வராங்களா. அப்பதான் பெரிய கும்பல ரிஷிகள்லாம் வராங்களாம். ரிஷிகள் வந்ததை பார்த்தோன்னே என்ன பண்ண? கிருஷ்ணர் எந்திரிச்சிட்டார். கிருஷ்ணர் எந்திரிச்சதை பார்த்தோன்னே எல்லாரும் பாங்க, கிருஷ்ணர் எந்திரிச்சா நம்மளும் எந்திரிக்கலாம்டா. எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. கிருஷ்ணர் கிடுகிடுன்னு வந்தாரு. ரிஷியோட காலை சாஷ்டாங்காவும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். கிருஷ்ணரே கீழே விழுந்தாரு. மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? மத்த ராஜாக்கள்லாம் அவங்களுக்கு கீழே கடகடன்னு கீழே விழ ஆரம்பிச்சு டப்புன்னு கீழே விழுறாங்க. ஏன்னா அவனே விழ, நம்ம என்ன சும்மா நின்றுக்கணும்? கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துனா அப்புறம் கிருஷ்ணர் வந்து சொல்றாரா, ரிஷிகளை பார்த்து சொல்றாராம், நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை சுவாமி, நீங்கெல்லாம் இல்லைன்னா நாங்களே கிடையாது. எங்களை பத்தி யார் பிரச்சாரம் பண்றது அப்புறம் இல்லையா? வியாசர்னு ஒரு ரிஷி இல்லைன்னா நம்மளுக்கு கிருஷ்ணரையும் தெரியாது, ராமரையும் தெரியாது, தசாவதாரையும் தெரியாது, நம்மளுக்கு ஆத்மாவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்ப யார் தான் நம்மளுக்கு? கண்டிப்பா ரிஷிகள் தான் வேணும். யாருக்கு? நம்ம கிடையாது, பகவானுக்கே ரிஷிகள் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் வெளியில ஒரு கல் இருக்கு, உள்ள ஒரு கல் இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய கல்லை நம்ம என்ன பண்றோம்? பகவானை வழிபடுறோம். வெளியில இருக்கக்கூடிய கல்லை காலில் மிதிச்சு போறோம். 2 கல்லு தானே. அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கல்லுக்கு எப்படி தான் மகாத்மியம் வந்தது? அங்க ரிஷி அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு, ரிஷி அதை வழிபட்டு இருக்காரு. அதனால கல்லுக்கு என்ன வந்தது? அந்த பகவானுடைய சாநித்தியம் வந்துருச்சு. அதனால பகவானையே பகவானா மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு தான் இருக்கான்? ரிஷிகளுக்கு தான் இருக்கான். இவங்க தான் வந்து என்ன சொல்றது? இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்னைக்கு வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா இல்லையா, இன்னைக்கு எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, அது போல கிருஷ்ணருக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் யார் தான்? இந்த ரிஷிகள் தான் இல்லையா. அந்த மாதிரி இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணாராம். எல்லா ராஜாக்களும் நமஸ்காரம் பண்ணாங்களாம். ரிஷிகளோட பேசிட்டு இருக்காரு கிருஷ்ணர். பேசிட்டு இருக்கும்போது தூரமா சப்தம் கேக்குது. என்ன சப்தம் கேக்குது? கழுத்துல மணி ஆட்டுற சப்தம் கேக்குது. இந்த பசுமாலாம் மணி போட்டிருக்கோம்ல, மணி ஆட்டுற சப்தம் கேக்குதான். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்றோம்ல, அது போல மணி சப்தமா கேட்டுட்டு இருந்துச்சான். கிருஷ்ணர் திரும்பி பாக்குறாரு. அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு? நம்ம ஆளுங்க தான் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம மேட்ச ஆளுங்க தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு.
ஒரே புழுதி கிளம்பிடுச்சான். ஃபர்ஸ்ட் புழுதியா இருந்துச்சான், நிறைய புழுதி. ஏன்னா ஒன்னு 2 மாடு கிடையாது, 12 லட்சம் மாடு. 12 லட்சம் மாடு, ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, பெரிய கும்பலால வந்துட்டு இருக்காது இல்லையா? கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் பாக்குறாரு, இந்த புழுதியை பாக்குறாரு, சப்தத்தை கேட்கிறாரு. கிருஷ்ணர் ரொம்ப ஆனந்தம் வந்துருச்சு. அப்பயே இவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாரு. ராஜாவாது ஒண்ணு அதெல்லாம் போற தூரம் போங்கன்னு சொல்லி தள்ளி விட்டாரு. ரிஷிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி எனக்கு வேற வேலை இருக்குன்னு வந்துட்டாரு. இந்த பக்கம் வந்துட்டாரு. திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அந்த பக்கம் இந்த மாடுகள்லாம் வந்துட்டு இருக்கு. வந்த மாடுகள்லாம் தூரமா இருந்து பார்த்துடுச்சு. யார பார்த்துடுச்சு? எல்லாமே கிருஷ்ணரை பார்த்துடுச்சு. ரொம்ப காலம் ஆயிடுச்சு இல்லையா? கிருஷ்ணரை பார்த்ததோ இல்லையோ, சின்ன கண்ணுக்குட்டி எல்லாம் எப்படி அம்மாவை பார்த்தா எப்படி ஓடுமோ, நீங்க பார்த்துதான் தெரியும். சின்ன சின்ன கண்ணுக்குட்டி இருக்கும் இல்லையா, அதனால இறுக்கி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டி நீங்க அவிழ்த்தா போது என்ன பண்ணும்? அந்த அம்மா நோக்கி அது ரொம்ப வேகமா ஓடி போயிடும். பிடிக்கவே முடியாது. பின்னாடி நீ ஓடணும், புறா புறான்ட்டு அது ஓடி போயிடும் இல்லையா? அது போல அந்த 12 லட்சம் மாடுகள் என்ன பண்ணுதா, இவங்களை பார்த்த உடனே, கிருஷ்ணரை பார்த்த உடனே மேல அங்கிருந்து திபு 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 திபுன்னு ஓடி வரதான். எல்லா மாடுகளும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓடி வந்து கிருஷ்ணரை சுத்தி நின்றுச்சான் எல்லாமே. கிருஷ்ணரை நக்கி கொடுக்குது, கிருஷ்ணரை முகுந்து பாக்குது, மகா மகா மான்னு கத்துதான். கிருஷ்ணர் எல்லாத்தையும் தடவி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் பேர் தெரியுமா கிருஷ்ணருக்கு? அத்தனை பேர் வச்சிருக்காராம். எல்லாரும் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, தடவி கொடுக்குறாரு, தட்டி கொடுக்குறாரு, முத்தம் கொடுக்குறாரு. இப்படி நடந்துட்டே இருக்கு பசுமாடுகள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஆம்பளைங்கள்லாம் வராங்க இல்லையா? நந்த மகாராஜன் போல ஆண்கள்லாம் வராங்க, கோப்பர்கள்லாம் வராங்க. தள்ள பெரிய பெரிய முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு, கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் சொல்லி சொல்றாரு இல்லையா? பெரிய பெரிய கூரான ஒரு ஈட்டி எல்லாம் வச்சிருப்பாங்களா அவங்க, அதெல்லாம் தூக்கிட்டு வராங்களா, பெரிய முண்டாசெல்லாம் கட்டிட்டு வராங்க. வந்து பார்த்தா யார பாக்குறாங்க? இங்க தன்னுடைய பையனை தான் பாக்குறாங்க. ஆனா பையன் எப்படி இருக்கான்? இப்ப நல்ல ராஜாதி ராஜாவா இருக்கான் இல்லையா? அப்பாவுக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? நம்ம பையன் தான் சார், ஊர்ல சின்ன பையனா சுத்திட்டு இருந்தான், கோமனை கூட போட மாட்டான், அப்பப்ப குடுகுடுன்னு ஓடி போயிடுவான் இல்லையா? அப்படிப்பட்ட பையன் இப்ப எப்படி இருக்கான்? எவ்வளவு பெரிய ராஜாவா மாறிட்டான்டா நம்ம பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கிருஷ்ணரை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யசோதை போன்ற கோபியர்கள்லாம் வந்தாங்களாம், வயதான கோபியர்கள்லாம் வந்தாங்களாம். வந்து கிருஷ்ணரை பார்க்க வந்தாங்களாம். யசோதை வந்துட்டா. வந்த உடனே அவன் கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷம் வர ஆரம்பிக்குது. அவருடைய மார்புகள்ல இருந்து பால் சுரக்க ஆரம்பிக்குது. கிருஷ்ணரை பார்த்த ஆனந்தத்துல கிருஷ்ணரை மடியில உட்கார வச்சுக்கிட்டா. எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் தன்னுடைய பையன் தானே, மடியில உட்கார வச்சுக்கிட்டா. உச்சி முகந்து பாக்குறா, முத்தம் கொடுக்குறா, கிருஷ்ணா தடை விடுறா. கிருஷ்ண திரும்பி யசோதா அவனுடைய முகத்தை பாக்குறாரு. பார்த்து, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாராம். கிருஷ்ணர் அப்பப்ப இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் கேட்பார். கேட்டாதான் என்ன ஆகும்? அவங்களுக்கு பக்தி இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி கேட்டா கண்களும் தண்ணீர் அழுக வந்துடும் இல்லையா? யசோதா நினைச்சிட்டா, நான் உன்னை மறந்தாதான்ப்பா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் என்ன பண்ற, யசோதை கூட பேசார், மற்ற கோபியர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கார். அப்புறம் பசங்க எல்லாம் வராங்க. டேய் கிருஷ்ணா, எங்கடா போன நீ? வரன்னு சொல்லிட்டு வரவே இல்லை பாத்தியா நீயே? வந்து கிருஷ்ணர் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, குத்துறாங்க, கிள்றாங்க. டேய் இருடா, சும்மா இருடா, டேய் சும்மா இருடா, நான் இப்ப முன்ன மாதிரி கிடையாது, எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறாங்க, சும்மா இருடான்னு சொல்றாரு. பசங்க கேட்கற மாதிரி தெரியல, எல்லாரும் மேல விழுந்து புரண்டு எடுத்துட்டாங்க கிருஷ்ணர். எல்லா கும்பலும் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் ஒரு கும்பல் மட்டும் மிச்சம் இருக்கு. யார் அது? கோபியர்கள். தூரமா நின்று பார்த்துட்டே இருக்காங்க. பக்கத்துல போலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கிட்ட போய் மறுபடியும் பற்றுதல வளர்த்துக்கிட்டு மறுபடியும் எப்படி விட்டு போயிடுவான், மறுபடியும் நம்ம தான் கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதையோட எல்லா கோபிலும் தூரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவனே வந்தா வரட்டும், நம்ம மேல அவனுக்கு உண்மையாலையும் பாசம் இருந்தா அவனே வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. கிருஷ்ணவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல நீங்க எல்லாம் போய் அடுத்த பிரசாதம் சாப்பிடுன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு மெதுவா வராரு. இந்த கோபியர்களை பார்க்க வராரு. அப்புறம் நம்ம கோபியர்கள் எப்படி திட்டி இருப்பாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்படி திருவிழா நடந்துட்டு இருக்கு. திருவிழா ஆரம்பிச்சது 7 நாள், எக்ஸ்டெண்ட் ஆனது 1 மாசம், அப்படியே 2 மாசம் ஆயிடுச்சு. யாருக்கும் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஆசையே வரல. எதுக்கு வீட்டுக்கு போகணும்? காலைல எந்திரிச்சுனே கிருஷ்ணரை பாக்குறோம், கிருஷ்ணருடைய கீர்த்தனத்தை கேட்கிறோம், கிருஷ்ணரை பத்தி பாடுறோம், பிரசாதம் சாப்பிட்றோம், திருவிழால மறுபடியும் கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருக்கோம். ஹோல் டே திருவிழா தான், வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம் புதுசா? இப்படியே இருந்துட்டாங்களா. இப்படிதான் பிரபுபாதர் வச்சிருந்தார் இஸ்கான் ஆரம்ப காலத்துல. எப்படி வச்சிருந்தாரு? எல்லாம் கோயில சேர்ந்துருங்க, யாரும் வீட்டுக்கு போக வேண்டாம், வீட்டை மறந்து போயிடுங்க, காலைல எந்திரிங்க, மங்களாத்தை அட்டன் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, குரு பூஜை அட்டன் பண்ணுங்க, கிளாஸ் கேளுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, எல்லாம் ரோடுக்கு போயிடுங்க. என்ன பண்ணுங்க? எல்லாரும் கீர்த்தனை பண்ணுங்க, காலையில சாயந்தரம் கீர்த்தனை பண்ணுங்க, புக்கு விற்கிறவங்க புக்கு வைங்க, டொனேஷன் கலெக்ட் பண்ணுங்க. சாயந்தரம் முடிஞ்சதா திரும்ப வாங்க, பிரசாதம் ரெடியா இருக்கும், பிரசாதம் சாப்பிடுங்க, கௌராரதி இருக்கும், கௌராரதி அட்டன் பண்ணுங்க. சாயந்தரம் கொஞ்ச நேரம் பகவத்கீதை கிளாஸ் கொடுப்பாங்க, கிளாஸ் கேளுங்க. 8:30 மணி ஆச்சோ இல்லையோ, உங்களுக்கு எங்க பெட் இருக்கு, எங்க நீங்க இருக்கீங்கன்னே தெரியாது. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? உட்காந்த இடத்துலயே டப்புன்னு படுத்து தூங்கிடுவீங்க. மறுபடியும் காலைல எழுந்திரிங்க, மறுபடியும் இதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. வேற எல்லாம் மறந்து போயிருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் மறந்து போயிருந்தாங்க.
ஆன்மீக உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க. என்ன பண்ணாருன்னா, பிரபுபாதர் ஒரு காலத்துல நம்மளுக்கு ஆன்மீக உலகம் எப்படி இருக்குன்றத காட்டினார். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், இது சரிப்பட்டு வரல, எனக்குன்னு ஒரு தனியான ஒரு இடம் வேணும், தனியான அபார்ட்மெண்ட் வேணும், நான் கொஞ்சம் வெளியில மட்டும் இருந்து கோயிலுக்கு பக்கத்துல மட்டும் வீடு எடுத்துக்கிட்டுமா, நானு கோயிலுக்கு பக்கத்துல வீடு எடுத்து என்ன பண்றேன், அப்பப்ப நான் கோயிலுக்கு வந்து சேவை பண்ணிட்டு போறேன்னு வெளியில போனவங்க தான். அப்படி போனவங்க இன்னைக்கு காங்கிரிகேஷன் சொல்லிட்டு எல்லாம் வெளில போனவங்க இன்னைக்கு கோயிலுக்குள்ள மறுபடியும் வந்து சேரவே முடியல. ஸோ அப்படி 2 மாசம் ஆகி போயிடுச்சான். 2 மாசம் ஆன பிறகு கிருஷ்ணர் சொல்றாரா, ஊருக்கு கிளம்பலாமா எல்லாருமே, அவங்களுக்கு வீட்டுல வேலை இருக்கு, எல்லாம் இங்க உட்காந்துறது வேலைக்கு எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாரும் போல, ஒருத்தரையும் அமுச்சு விட்டார். கடைசியில் இந்த விரஜவாசிகள் மட்டும் போற மாதிரி தெரியல, நீ வந்தாதான் போவோம், நீ வரலாம் போக மாட்டோம். அதான் பார்த்தாச்சா என்ன, இல்ல இங்க பார்த்தா எங்களுக்கு பத்தாது, உன்னை எங்க பார்க்கணும், நானு விருந்தாவனத்துல மாடு மேய்க்கக்கூடிய இடமா, மாடு மேய்க்கக்கூடிய இடைச்சொல்லை போல பார்க்கணும், நீங்க ராஜா மாதிரி உட்காந்துருக்கு, யார் எனக்கு வேணும், நீ விருந்தாவனத்துக்கு வா. அவர் யோசிக்கிறார், விருந்தாவனத்துக்கு வந்தா நீங்க விட மாட்டீங்க, வர முடியாதுன்றார். விடவே இல்லை. அங்க ரதத்து மேல ஏறிட்டாங்க. கிருஷ்ணர், பலராமர், சுமத்ரா 3 பேர் ரதத்து மேல ஏறிட்டாங்க. கோபியர்கள் என்ன பண்ணாங்க, வந்து ரதத்தை மறிச்சிட்டாங்க. மறிச்சு அந்த குதிரையெல்லாம் கழட்டி விட்டாங்களாம். கழட்டி விட்டு ரதத்தை அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. ரதத்தை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விருந்தாவனத்துக்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருந்து, குருக்ஷேத்திரத்துல இருந்து. எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா, 380 கிலோமீட்டர். இன்னைக்கு கணக்கு பிரகாரம் சொல்லணும் அப்படின்னா 380 கிலோமீட்டர் என்ன பண்றாங்க இந்த பிரஜவாசிகள், அது குறிப்பா இந்த கோபியர்கள் எல்லாமே அந்த ரதத்தை இழுத்துக்கிட்டே போய் சேர்ந்துட்டாங்களாம். கிருஷ்ணர் கிடைச்சா போதுனான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இழுத்துட்டே போயிட்டாங்களாம். இதுதான் ரத யாத்திரை, இப்படிதான் ரத யாத்திரை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த புராணம் சொல்லுது. அப்ப ரத யாத்திரை அப்படின்னா என்னன்னா, நாம் கிருஷ்ணரை பிரிஞ்சு ஏக்கத்துல கிருஷ்ணர் எப்படா நம்மளுக்கு மறுபடியும் கிடைப்பார், அந்த கிருஷ்ணர் நம்ம எப்படி இதயம் அப்படிங்கிற விருந்தாவனத்துல திரும்ப கொண்டு போய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சக்கூடிய அந்த பாவம் தான் நம்ம என்ன சொல்றோம், ரத யாத்திரைன்னு சொல்லி சொல்றோம். ரத யாத்திரை அப்படிங்கிறது ஒரு பக்தன் கிருஷ்ணரை பிரிக்க முடியாம பிரிஞ்சிருக்க முடியாம அவன் படக்கூடிய கஷ்டத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்ம என்ன சொல்றோம், ரத யாத்திரை. ஸோ ரத யாத்திரை அப்படிங்கிறது உண்மையில ஒரு பக்தனுக்கு சந்தோஷம், அதே சமயத்துல துக்கமும் கூட. எதனால துக்கம், இத்தனை காலம் பிரிஞ்சிருக்கிறமே அப்படின்ற துக்கம். அதே சமயத்துல அவனுக்கு சந்தோஷம், என்ன சந்தோஷம், இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தோம் இன்னைக்கு பார்த்துட்டோமே அப்படின்ற அந்த ஆனந்த கண்ணீர் சொல்றோம் இல்லையா. துக்கத்துல வரக்கூடிய கண்ணீர் என்ன சொல்றோம், நம்ம கஷ்டமான கண்ணீர். ஆனா ஆனந்தத்துல வரக்கூடிய கண்ணீர் இருக்கு இல்லையா, அது வேறமான சந்தோஷம் இல்லையா. அந்த ஆனந்தத்துல என்ன பண்றாங்களா, அந்த ரதத்தை பிடிச்சு இழுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்களாம். ஸோ இப்படிதான் ரத யாத்திரை அப்படிங்கிறது உலகத்துல முதல்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிதான் இந்த ஜெகநாத ரத யாத்திரை அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துக்கே முன்னோடியா இருந்தது. உள்ள இருக்கக்கூடிய பகவான் மக்களை பார்ப்பதற்காக வெளில வர்றார். பொதுவா நம்ம தான் டாக்டர் கிட்ட போகணும். ஆனா ஒரு சிலருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும், படுத்த படுக்கையா போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ண முடியாது, இந்த ஆள டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணி ஆகணும், டாக்டர் தான் இங்க வந்தாகணும். அது போல் நம்ம எல்லாம் இருக்கோம். கலியுகத்துல நாம எந்திரிச்சு போய் பகவானை பார்த்து பக்தி செஞ்சு அவர் அடையக்கூடிய சக்தி கூட நம்மளுக்கு இன்னைக்கெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு புண்ணியம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அப்ப பகவான் என்ன பண்றாரு, டாக்டரா இருந்து நம்மள வெளில வந்து பார்த்து நம்ம இடத்துக்கே வந்து கருணை கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட லீலை என்ன சொல்றோம், நம்ம ரத யாத்திரைன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துலயும் ரத யாத்திரை ஆரம்பிச்சது. இப்ப எல்லா இடத்துலயும் ரத யாத்திரை நடக்குது. இந்தியாவில் பார்த்தோன்னா நிறைய கோயில்கள்ல ரத யாத்திரை நடக்குது. இப்ப மதுரை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீனாட்சி ரதம் நடக்குது, அழகர் ரதம் நடக்குது, எல்லா ரதம் நடக்குது. எந்த ஊர்ல போனாலும் இந்த ரதம் அப்படி நடக்குது. கோயில் வந்து கடவுள் வெளில வந்து மக்களை பார்க்கக்கூடிய இந்த வழக்கம் நடந்துட்டு இருக்கு. இது எங்க ஆரம்பிச்சதா, முதல்ல ஜெகநாதர் கிட்ட தான் ஆரம்பிச்சதான். இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பூரிக்கு மட்டுமே சொந்தமான ரத யாத்திரை இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டு போயிட்டார். யாரால, ஸ்ரீல பிரபுபாதரால. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரே ஒரு நபர் தான், ஒரு பக்தர் தான் போனாரு. என்ன பண்ணிட்டாரு, ஜெகநாதரை உலகம் முழுவதும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, டெலிவரி பண்ணிட்டார். யாருமே அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரத யாத்திரை நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, கிருஷ்ணனா என்னன்னு தெரியாது, பக்தினா என்ன தெரியாது, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தெரியாது, ஜெகநாதரை பத்தி என்ன சொல்றது எதுவுமே தெரியாது, நம்ம ஊர்லயே தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டாரு, ஜெகநாத் ரத யாத்திரை எல்லா இடத்துலயும் ரொம்ப ஃபேமஸா பண்ணிட்டாரு. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் தான். அதற்கு காரணம் யார் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு தான் இல்லையா. ஸோ அதனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாம ராதாராணியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சுகதேவ கோசாமி கொடுத்த ரொம்ப எளிமையான வழிமுறை. கிருஷ்ணனுடைய குணங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இப்படிப்பட்ட கிருஷ்ணர் ராதையனுடைய பக்தன்னு சொன்னா போதுமா, நீங்க ராதாராணிக்கு தனியா எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. அது போல ஜெகநாதர் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு அந்த ஜெகநாதருடைய பக்தன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுமா. அப்ப ஜெகநாதருடைய பெருமை நமக்கு தானாவே தெரிய ஆரம்பிச்சிடும் சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படி ஜெகநாதருடைய லீலைகள், அவருடைய தத்துவ விஷயங்கள் அப்படிங்கிறது அநேகமா இருக்கு. தத்துவ விஷயத்தை நம்ம பேசிட்டோம்.
இன்னும் அவருடைய குணங்கள், அவருடைய லீலைகளை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய கதைகள் இருக்கு. ஜெகநாதருடைய லீலைகள் நம்மளுக்கு பெரிய புஸ்தகமே எழுதியிருக்காரு. இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு யாரு பக்தி புருஷோத்தம் மகாராஜ் என்ன பண்ணிருக்காரு, ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கில் பாத்தீங்கன்னா நிறைய லீலைகள்லாம் கொடுத்துருப்பாரு. ஜெகநாத் லீலைகள் நிறைய இருக்கு, வாங்கி படிக்க முயற்சி பண்ணலாம். ஸோ ஜெகநாத் ரத யாத்திரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்னதான், கீர்த்தனம் தான் இல்லையா? அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய சாயந்தரம் ஜெகநாத் ரத யாத்திரையில கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். அதே போல ஜெகநாதருக்கு ரொம்ப முக்கியம் இன்னொன்னு என்னது, பிரசாதம் போகா ரொம்ப முக்கியம். நிறைய சாப்பிடுவார் அவர். அவருக்கு பேரு அன்ன பிரம்மம் சொல்லி சொல்றாங்க இல்லையா? நிறைய சாப்பிட்டே இருப்பார். அதுக்கும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், இன்னைக்கு நான் ஜெகநாதருக்கு நிறைய போகாவை அர்ப்பணம் பண்ணலாம். அதை மற்றவங்களும் என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், பிரசாதமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், நிறைய கீர்த்தனை பண்ணலாம். இன்னைக்கு புது மக்கள் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேரை இன்வைட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க, கால் பண்ணி கூப்பிட முயற்சி பண்ணுங்க. ஸ்ரீ ஜெகநாத் பலதே சுபத்ர மகாராணிக்கு, ஸ்ரீ ஜெகநாத் ரத யாத்திர மகா மகோத்சவ் கி, ஜகத்குரு ஷீல பிரபுபாத கி, நிதாய் கௌர பிரேமானந்தே, ஹரி ஹரி போல். கீழே பிரசாதம் இருக்கு, பிரசாதம் ரொம்ப சீக்கிரம், ஓகே, விஜய மஹால்ல பிரசாதம் இருக்கு, சீக்கிரமா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜெகநாதர் இங்க வருவாங்க. ஸோ வரும்போது எல்லாரும் என்ன பண்ணீங்க, வந்து கீர்த்தனை பண்ணும். 9:45 வருவாங்க. அதனால சாப்பிட்டு எல்லாரும் கோயிலுக்கு கீழே வந்துருங்க கீர்த்தனத்துக்கு, ஜெகநாதரை வரவேற்கிறதுக்கு.